ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் குடும்பமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் வாரந்தோறும் நம்மோடு கூட இடைப்பட்டு பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசி இந்த நிகழ்ச்சியை நமக்கு இனிமையாக மாற்றி கொண்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் மாத்திரமல்ல, தேவனுடைய வழிநடத்துதல்களும் கர்த்தருடைய கிருபையையும் பூர்ணமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறது. நீங்கள் எதை செய்தாலும் ஆவியோடும் உண்மையோடும் அதை செய்தால் அதில் கர்த்தருடைய பிரசன்னத்தை உங்களால் அதிகமாக விளங்கி கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியினுடைய எந்த பகுதியை நீங்கள் விட்டுறாமல் கண்ணும் கருத்துமாக உட்காந்து கவனித்து கேட்கணும். இது பாடல் நேரம் தானே, இது நமக்கு வேண்டாம், ஜெப நேரம் தானே, இது வேண்டாம், அதுக்கப்புறம் நேராக செய்தியை மாத்திரம் பார்த்துட்டு முடிச்சிருவோம், அப்படி போகக்கூடாது. கர்த்தர் எந்த இடத்துலையும் எந்த வார்த்தையின் மூலமும் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசலாம். நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு ஆலோசனையை கர்த்தர் அந்த வார்த்தைகள் மூலம் கூட கொடுக்கலாம். அதனால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை முழுவதும் ஜெபத்தோடு கவனித்து கேட்க உங்களை அன்பாக அழைக்கிறேன். சமீபத்தில் போன மாதத்துக்கு முந்தின மாதம் கர்த்தர் நாங்கள் நடத்துகிற உபவாச ஜெப கூட்டத்தில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி பேசினார். அதில் செய்தி நேரமெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளில் ராமநாதபுரத்தில் தீர்க்க தரிசன உபவாச ஜெபம் நடத்தப்படுவது நீங்கள் அறிந்தது தான். அதில் கர்த்தர் ஒரு காரியத்தை எங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தி பேசினார். அதில் அவர் என்ன சொன்னார்னா, இனி வருகிற நாட்களில் கொத்தான மரணங்கள், குறிப்பாக விமானங்கள் மூலமாக அல்லது வெளியே பிரயாணத்தில் போகும்போது ரயில்களில் பஸ்களில் ஒரு காரியத்தில் பார்த்திங்கன்னா சாதாரண மரணம் என்பதல்ல, கொத்தான மரணம், மாஸ் டெத்து, அது இனி தேசங்களில் அதிகப்பட ஆரம்பிக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த இரத்தம் சிந்துதலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி பேசின பிறகு நிறைய சம்பவங்கள், ஹைதராபாத்தில் ஒரு பெரிய பஸ் விபத்து, அதில் மரணம், அதே போல் ஒரு கட்சி நடத்தின கூட்டத்தில் நிறைய பேர் மரணம், ஆந்திராவில் தொடர்ந்து இப்படிப்பட்ட மரணங்கள், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கவிழ்ந்து அதில் மரணம், விமானங்களில் மரணத்துக்கு ஏதுவான ஆபத்துகள் வந்து அதில் தப்பித்து கொண்ட அனுபவங்கள், இதெல்லாம் நிறைய ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கிறத பார்க்குறோம். இதில் நான் உங்களுக்கு பிரதானமாய் சொல்வது என்னவென்றால், இப்படிப்பட்ட காரியங்கள் தீவிரமாக நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறனால நீங்கள் எங்கே வெளியே புறப்பட்டு போக வேண்டியிருந்தாலும், வெளியூர் பிரயாணங்களில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டியிருந்தாலும் நல்ல முதல்லையே ஜெபம் பண்ணி தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு வெளியே போங்க. இப்போ எந்த பாதுகாப்பும் இல்லாமல் நிறைய இடங்களில் ஒரு மரண தூதன் வெகு வேகமாய் கிரியை செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பூரண பாதுகாப்பு வேண்டும். பூரண பாதுகாப்பு இருக்கிறது. நீங்கள் இந்த பாதுகாப்பை அணிந்து கொண்டு வெளியே போகணும். அதனால் நல்லா ஜெபம் பண்ணுங்க. பிரயாணத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணுறதை விட்டுறாதீங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு 2 நிமிஷமாவது உங்கள் பிரயாணத்தை கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம்தான் போகணும். ஏனென்றால் இப்போ எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியல. இப்போ ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் இந்த வார்த்தைகளை மனதில் வைத்து கவனித்து பார்த்தால் இனி இது போல நிறைய சம்பவங்கள் நடக்கிறத கேள்விப்படக்கூடும். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டிருந்தவர்கள் இதற்காக ஜெபம் பண்ணி உத்தரவாதம் பண்ணினால் அதோடைய வேகமும் வீரியமும் ஒருவேளை குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்ல வருவது உங்களுடைய பாதுகாப்பு பற்றி. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும். உங்கள் வீட்டில் யார் பிரயாணம் பண்ணாலும் உங்களுக்கு ஜெபம் பண்ணி நீங்கள் அவர்களை அனுப்பணும். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு பல காரியங்களை வைத்திருக்கிறார். ஆராதனை மூலம் கர்த்தர் பேசலாம், ஜெப நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசலாம், செய்தி நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசலாம். அதனால் ஆவலோடும் ஆர்வத்தோடும் ஜெபத்தோடும் காத்திருங்க. நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியாக நாம் கர்த்தரை மனம் விட்டு ஆராதிக்க போகிறோம். ஆராதனை குறித்து நான் பல காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எந்த ஆராதனையும் தேவனை எவ்விடத்திலிருந்தும் ஆராதிக்கலாம். கர்த்தர் சொன்னார், இந்த மலையின் மேல் மாத்திரமல்ல, தேவனை எங்கிலும் ஆராதிக்கிற காலம் வந்திருக்கிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொல்கிறார்.
அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே கர்த்தரை ஆராதிக்க முடியும். அதில் நமக்கு முக்கியமான தேவையானது என்னென்னா, முழு மனமும் முழு கவனமும் கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கிற ஆராதனையும் தேவை. அதனால் இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ஆராதனையின் சில நிமிஷங்களில் நீங்கள் தேவனோடு ஒன்றித்து கர்த்தரை ஆராதித்தால் ஆராதனையின் மூலம் கிடைக்கிற நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் தவறாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் உங்களுக்கு உத்தரவாதமாக சொல்ல முடியும். வாங்க ஆராதிக்க கடந்து போகலாம். ஏசாயா 59:1 இப்படி சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. பாடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். யாக்கோபு 2:17 வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தனியே தானே செத்ததாயிருக்கும். அதனாலே ஏழைகளுக்காக இறங்கும், ஏழைகளுக்காக உதவி செய்யும், ஏழைகளுக்காக ஜெபியுங்கள். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். சங்கீதம் 9:9 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உம் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன்.
இயேசுவே, உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை பாரும், கண் பாரும் கர்த்தாவே. எங்களை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவீர். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவீர். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் நல்ல நேசர், எங்களை எப்போதும் தாங்கி நடத்துபவர். தீமைகள் சேதங்கள் அணுகாமல் எங்களை காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேர என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேர என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். உம்மை இந்த உலகத்தில் அத்தனை பேரும் துதிக்கிற ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பார் போற்றும் ராஜனே, உம்மை இந்த வேளையிலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் மேகத்தின் நடுவில் வருகின்ற வேளையிலே உம்மை போல மாற நாங்கள் வாஞ்சிக்கிறோம். பார் போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். பார் போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவேன். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப
வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 இப்படி சொல்லுகிறது, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாயிருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருக்கிறார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயிற்று. கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, ஜெபம் கேட்பவரே, சுகம் தருபவரே, கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, ஜெபம் கேட்பவரே, சுகம் தருபவரே. ஆபத்து நாட்களிலே அதிசயம் செய்பவரே, ஆபத்து நாட்களிலே அதிசயம் செய்பவரே, கூப்பிடும் போதெல்லாம் பதில் தருபவரே, கூப்பிடும் போதெல்லாம் பதில் தருபவரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பன், உமக்கே ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பன், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். அநேக தொல்லைகளால் சூழ்ந்திருக்கும் போது துணையாய் எங்களுக்கு பக்கத்தில் வருகிற எங்கள் தேவனே, எங்கள் தாங்குகின்ற தேவனே, உம்முடைய வலக்கரத்தால் தாங்கி எங்களுக்கு விடுதலை நீர் தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொல்லைகள் சூழ்ந்திருக்கையில் துணையாய் வருபவரே, தொல்லைகள் சூழ்ந்திருக்கையில் துணையாய் வருபவரே, வல்லமை வலக்கரத்தால் விடுதலை தருபவரே, வல்லமை வலக்கரத்தால் விடுதலை தருபவரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பன், உமக்கே ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பன், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உன் பலத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் சுகமாகிறோம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். பலவீனம் ஏற்றுக்கொண்டீர்
பலவீனம் ஏற்றுக்கொண்டீர், என் நோய்கள் சுமந்து கொண்டீர். சுகமானின் சுகமானே, இரட்சகர் தழும்புகளா. சுகமானின் சுகமானே, இரட்சகர் தழும்புகளா. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பன், உமக்கே ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பன், உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். தாய் மறந்தாலும் உன்னை மறவேன் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை இந்த வேளையிலே நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் இதய வாஞ்சைகளை நிறைவேற்றுகின்ற தேவனே, ஆமாண்டவரே, நீர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. மறவாமல் நினைக்கின்றீர், நினைவாயிருக்கின்றீர். மறவாமல் நினைக்கின்றீர், நினைவாயிருக்கின்றீர். இதய வாஞ்சையெல்லாம் எனக்கு தருகின்றீர். இதய வாஞ்சையெல்லாம் எனக்கு தருகின்றீர். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பன், உமக்கே ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பன், உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, ஜெபம் கேட்பவரே, சுகம் தருபவரே. கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, ஜெபம் கேட்பவரே, சுகம் தருபவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு. இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு கூட இருந்து இருக்கிற ஆவியானவரே, உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேரை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவரை ஆசீர்வதியும். பலவீன பெற்றுக் கொண்டிருக்கிறவரை உம்முடைய பலத்தால் நிரப்பம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். நல்ல சமாதானத்தை கொடுப்பீராக கர்த்தாவே. யெகோவா ஷாலோம் கர்த்தாவே, நீ சமாதானத்தால் நிரப்பும் ஆண்டவரே. யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக கர்த்தாவே. யெகோவா ஈரே, நன்றி நன்றி இயேசுவே. இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சகல துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல ஒரு ஆராதனை நேரத்திலே கர்த்தர் நம்மை நடத்தினார்.
ஆராதனை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கழுவி காய போட்ட மாதிரி நம்முடைய மனம் அப்படியே நிர்மலமாய் மாறிவிடும். நிர்மலம்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே பரிசுத்தமாக மாறிடும். கர்த்தர் அதற்கு பிறகு நம்மோடு கூட இடைப்படுவதற்கும் பேசுவதற்கும் எந்த தடையில்லாமல் இருக்கும். அதனால தான் எல்லாவற்றிலும் ஒரு ஆராதனையாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் முதல்ல தேவனை துதித்து ஆராதிக்கிற ஆராதனை வச்சுருப்பாங்க. அதனால் கர்த்தரை நம்ம ஆராதிச்சிட்டோம், நல்ல ஒரு அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறோம். இந்த அபிஷேக வல்லமையோடு கூட நம்ம சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நேரத்தில் இந்த பகுதியிலே கர்த்தர் நம்மிடத்தில் பல சமயங்களில் வெளிப்படுத்தி பேசின மிக முக்கியமான தீர்க்க தரிசன வார்த்தைகளின் அடிப்படையில் தான் ஜெப குறிப்புகள் தயாரிக்கப்பட்டு உங்களிடத்தில் வாசித்து காட்டப்பட்டு விளக்கி சொல்லப்பட்டு உங்களை ஜெபிப்பதற்காக தூண்டுகிறது. இந்த நாளிலும் கர்த்தர் பேசின ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனத்தை உங்கள் நடுவிலே விளக்கி சொல்லி அதற்கான ஜெப குறிப்புகளையும் தந்து உங்களை ஜெபிக்க வைப்பார்கள். அதனால் என்ன சொல்கிறாங்கங்கிறத கவனிங்க. அந்த காரியத்தை குறித்து நீங்கள் கேள்விப்படும் போதே இதற்கு நம்ம எப்படிலாம் ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் உங்கள் மனசிலும் ஒரு திட்டத்தை தருவார். அப்புறம் அவர்கள் ஜெபிக்க சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் சேர்ந்து அந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணணும். பூமியில் 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால், ஒரு இடத்துல கூடியிருந்தாலும் சொல்லலை, பூமியில் எங்கே வேணுமானாலும் நாங்கள் இங்கே இருக்கலாம், நீங்கள் உங்கள் இடத்துல இருக்கலாம், ஆனால் ஒரே மனமாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணினால் கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். இப்போ நம்ம சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். Praise the Lord. இந்த நாள்லையும் நம்ம எல்லாருமே சேர்ந்து பாரத்தோட மன்றாடி ஜெபிக்க போற ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, வெளிநாடுகள்ல வசித்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்திய ஜனங்களுக்காக வேலை நிமித்தமாகவோ இல்ல பல்வேறு காரணங்களுக்காகவும் அங்க புலம்பெயர்ந்து இந்த நாட்கள்ல அங்க வாழ்ந்து கொண்டு வருகிறாங்க. அவர்களுடைய பாதுகாப்பிற்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டுகள் தோறும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள், அதாவது நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு அவங்க வெளிவருகிற பொழுது அவங்க படிப்புக்கேற்ற சரியான வேலை வாய்ப்பு நம்முடைய தேசத்துல கிடைக்கிறது இல்லை. அதனால பல காரணங்களுக்காக, அதாவது ஒருவேளை குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், கடன் பாரங்களாக இருக்கலாம், இப்படி பல காரணங்களுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை தேடி நம்முடைய ஜனங்கள் கடந்து செல்றத வழக்கமாக வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வெளிநாட்டுல போய் வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியமாகவும் இருந்தா கூட அவர்களுடைய வாழ்க்கை அங்கே அவ்வளோ செழிப்பாகவும் எளிமையாகவும் சுலபமாகவும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த இடத்துல அந்த ஜனங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளும் அவங்க சந்திக்கிற சவால்களும் பாதிப்புகளும் ரொம்பவுமே பெருசாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பல பிரச்சனைகளை அவங்க சந்தித்து அதுக்கு நடுவுல தான் கஷ்டத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறாங்க. அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சில காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட நான் ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல மிக குறைவான சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனா அதிகமான வேலை பளுவும் பல மணி நேர வேலைகளும் கொடுக்கப்படுறத பார்க்கிறோம். அதே போல அவர்களுடைய நியாயமான உரிமைகளும் கோரிக்கைகளையும் கூட அங்க நிராகரிக்கப்படுது, மறுக்கப்படுது. அதே போல சரியானபடி அவங்கள நடத்தாம, ஒரு நல்ல ஒரு மரியாதையோட அவங்கள நடத்தாம, மனிதர்கள் அப்படின்னு கூட பார்க்காம அந்த இடத்துல ரொம்ப தரக்குறைவாக பார்ப்பதும் ரொம்ப மோசமாக நடத்துவதுமான நிறைய சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல அங்க சில இடங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இனவெறி தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள், வன்முறைகள்லாம் கூட நம்முடைய இந்திய ஜனங்களுக்கு விரோதமாக அங்க நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க காரணமே இல்லாம கைது செய்கிறதும் அபராதம் விதிக்கிறதுமான காரியங்கள், இன்னுமா அவங்க முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்களுடைய பர்சனல் டாக்குமெண்ட்ஸ்லாம், அவங்களுடைய ஆவணங்கள், அதை கைப்பற்றி வைத்துக்கொண்டு தவறான ஒரு வேலைகளை செய்ய வைக்கிறமான காரியங்கள், குற்றங்கள் இதுல அவங்கள ஈடுபடுத்துறாங்க. அப்ப அவங்களால தப்பிக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கையில இருக்கு. இப்படி நிறைய போராட்டங்களை இங்கிருந்து போன ஜனங்கள் சந்திக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்.
அதே போல தங்களுடைய சொந்த குடும்பத்தை விட்டு அவங்க பல வருடங்கள் அவங்க பிரிந்து இருக்கிறாங்க. ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால தனிமை உணர்வுகளா இருக்கலாம், மன அழுத்தங்களையும் கூட ஃபேமிலி கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு மன அழுத்தங்களும் வீட்டை நினைத்து நிறைய ஏக்கங்களும் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல அவங்களுடைய ஃபேமிலிஸ்ல நடக்கிற சந்தோஷமான நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், இல்லை ஒரு சுப காரியங்களாக இருக்கலாம், இல்லை சில பேர் முடியாமல் இருக்கலாம், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக கூட இருக்கலாம். இப்படி எதுக்குமே அவங்களால உடனே வர முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பல ஆண்டுகள் தங்களுடைய சொந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறதுனால அநேக குடும்பங்கள்ல விரிசல் ஏற்படுகிறத பார்க்கிறோம். ஃபேமிலிக்குள்ள சண்டைகளும் புரிந்து கொள்ள முடியாத சிச்சுவேஷன்ஸும் இப்படி வந்து நிறைய குடும்பங்கள் உடைந்து போகிறத பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய காரியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு அன்பு கிடைக்காம, குடும்பத்துல அந்யோன்யம் இல்லாம அந்த குடும்பம் அப்படியே உடைக்கப்படுகிற சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் ஒரு சைடு வந்து நம்ம அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா கூட அரசாங்கம் என்ன செய்யுது, எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் அவங்க வேலை தேடி பிழைப்பை தேடி போயிருக்கிறாங்களோ அந்தந்த இடங்கள்ல வேலை செய்கிற அந்த நிறுவனங்கள்ல முன்னாலேயே எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம திடீர்னு வேலையை விட்டு துரத்திடுது. வேலையில நீங்க இனிமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சடனா வேலையில இருந்து நீக்கம் பண்றதும் வெறும் கையோட தங்களுடைய வீடுகளுக்கு அனுப்புகிறதுமான அவல நிலைகள் இந்த கடந்த நாட்கள்ல நம்ம செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்ல கூட நிறைய ஜனங்களை லே ஆஃப் பண்ணாங்க. நீங்க போயிருங்க, வேண்டாம் எங்களுக்கு போதும். ஏன்னா அது ஏஐ ஆட்டோமேஷன் இப்படி பல ரீசன் சொல்லப்பட்டா கூட நிறைய பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி போனது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பொதுவாகவே இங்க இருந்து கஷ்டப்பட்டு இங்க இருந்து போறவங்களுடைய மனதுல என்ன நினைச்சு போறாங்க அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது நம்ம வெளிநாட்டுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமா தீர்ந்துரும், நம்முடைய வாழ்க்கை மேம்பட்டுரும், குடும்பத்தினுடைய வறுமையா இருக்கலாம், அதே போல சமுதாயத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்கும், ஒரு நல்ல நிலைமையில நம்மளால கண்டிப்பாக சுபிட்சமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பல கனவுகளோட தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அவங்க தங்களுடைய நகைகளெல்லாம் கூட அடமானம் வைத்து, இன்னும் நிறைய தங்களுடைய உடைமைகளையும் கூட அவங்க அடமானம் வைத்து லோன் வைத்து தான் கஷ்டப்பட்டு போறாங்க. பலரோட கனவுகளும் இப்படி இருக்க, நான் போனா நல்ல ஒரு நிலைமையில என்னுடைய வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினைச்சுதானே போறாங்க. இந்த நாட்கள்ல அப்படி நினைத்து போற பலரோட கனவுகளும் இன்னும் கனவாகவே தான் இருக்குது, அது இன்னும் கண்டிப்பா நடக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையான சிச்சுவேஷனாக இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த நாட்கள்ல மக்கள் தவித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல தேவ ஜனங்களான நம்மளுடைய பங்கு என்ன, நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட தீமைகளும் துரத்தப்படுதலும் அதிகரித்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிற பொழுது நம்ம என்ன செய்யணும், ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்காம ஜஸ்ட் ஒரு செய்தியா பார்த்துட்டு போகாம இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எதற்காக இப்படி நடக்குது அப்படிங்கிறத ஆவியின் கண் கொண்டு பார்க்க வேண்டியது ரொம்பவுமே அவசியமாக இருக்கு. தேவனுடைய ராஜரீக திட்டமான எழுப்புதல் இந்திய தேசத்திலிருந்து ஆரம்பித்து தேசங்கள் தோறும் அப்படி பற்றி பரவும் அப்படிங்கிறது தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அதற்காகத்தான் உலகமெங்கிலும் உள்ள எல்லா நாடுகள்லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பரவலாக இந்தியர்களை தேவனாகிய கர்த்தர் அங்க வாழும்படிக்காக வைத்திருக்கிறார். இவங்க மூலமாகத்தான் அந்த தேசத்திற்குள்ளாக மாபெரும் எழுப்புதல் பற்றி பரவும் அப்படிங்கிறது கர்த்தருடைய கடைசி கால திட்டம். அப்ப இந்த திட்டத்தை தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாத்தான் பலவிதமான பிரச்சனைகள்ல இந்த நாட்கள்ல கொண்டு வந்து நிறைய சட்டங்களை இயற்றி ஜனங்களை அந்த இடத்துல இருந்து துரத்திடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்ப சாத்தானுடைய திட்டம் என்ன தெரியுமா, கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்திருக்கிறாருல்ல, அப்ப நான் இந்த ஜனங்களை அந்த தேசத்துல இல்லாதபடிக்கு துரத்திடணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய திட்டமாக இருக்கு. அப்படி துரத்திட்டா என்ன நடக்கும், கர்த்தர் வைத்திருக்கிற எழுப்புதலை தடை பண்ணிடலாம், அதை தாமதப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிதான் சத்துரு இந்த நாட்கள்ல வல்லமையாக கிரியை செய்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல நாம என்ன செய்யணும்னா தீவிரமாக எழும்பி நம்முடைய ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக, அவங்க எவ்வளவு நம்பிக்கையாக அங்க கடந்து செஞ்சு வேலைக்கு போறாங்க பாருங்களேன், அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் வெளிநாட்டுல வாழ்ற ஒவ்வொரு மனிதர்களையும் கர்த்தர் இந்த நாள்ல தன்னுடைய செட்டையின் மறைவில மறைத்து பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா தீமைகளையும் சத்துருவின் சதி திட்டங்களும் செயலற்று போகணும் அப்படிங்கிறதுக்காக பாரத்தோடு ஜெபிக்கலாம் வாங்க. முதல் காரியமாக நம்ம ஜெபிக்க வேண்டியது எதற்காக அப்படின்னு சொன்னா,
வெளிநாட்டுல வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிற நிறுவனங்களும் ஏஜென்ட்ஸும் இந்த நாட்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதே போல நம்முடைய வாலிபர்களை கடத்தி இது போன்ற பொல்லாத குற்றங்கள்ல ஈடுபட வைக்கிற மனிதர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் விதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் வெளிநாட்டுல வாழுகிற இந்தியர்களுடைய பாதுகாப்பிற்காகவும் நம்ம ரொம்ப அதிகமா ஜெபிக்கணும். அவர்கள் எதிர்கொள்ளுகிற எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் கர்த்தர் ஒருவரே பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர்களுக்கு அரசாங்கம் ஏற்ற ஒரு ஆதரவை கொடுக்கவும் சரியான சட்ட ரீதியான பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஜனங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். உன்னதமான தேவனையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, அப்பா, தங்களுடைய குடும்பத்தின் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தங்களுடைய சார்ந்தவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அநேக வாலிபர்களும் ஆண்களும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றாவது வெளிநாட்டுல வேலை தேடி போகிறாங்களே ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்களை குறிவைத்து அவர்களை ஏமாற்றி வேலை வாங்கி தருவதாக சொல்லுகிற ஏஜென்ட்டுகளும் நிறுவனங்களும் தடை செய்யப்பட வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வேலை தேடி போகிற வாலிபர்களை கடத்தல் போன்ற பொல்லாத காரியங்கள்ல ஈடுபடுத்துகிற மனிதர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டுமா நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. வெளிநாட்டுல வேலை செய்கிற இந்தியர்கள் பாதுகாக்கப்படவும் அவர்கள் சந்திக்கிற அநேக பிரச்சனைகளில அரசாங்கம் அவங்களுக்கு உதவியா இருக்கவும் சட்ட ரீதியான பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டுமா நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறப்பா, நீரே அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவது காரியமாக நம்ம எதற்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, திடீரென்று தங்களுடைய வேலைகளை இழந்து புதிய சட்டங்களால தேசத்திலிருந்து துரத்தப்படுகிற இந்த அவல நிலைகள் மாறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜனங்கள் இருக்கிற பொழுது அடுத்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி வாழ வழி தெரியாம கடன் பாரத்திலையும் மன அழுத்தத்திலையும் தற்கொலை முயற்சிகளையும் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜனங்களை தேவனாய் கர்த்தர் இந்த நாள்ல பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்முடைய சொந்த தேசத்திலேயே நல்ல வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் திரளாக உருவாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் உள்நாட்டிலேயே படிப்பிற்கேற்ற நல்ல வேலைகள் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் எழுப்புதல் இவர்கள் மூலமாக வர இருக்கிறதுனால தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த கடைசி நாட்கள்ல பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக பாரத்தோடு மன்றாடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திடீரென வேலை இழந்து ஆண்டவரே புதிய சட்டத்தினால தேசத்தை விட்டு துரத்தப்பட்ட சூழ்நிலையினால ஆண்டவரே அநேகர் வாழ தெரியாமல் கடன் பாரத்தினால மன அழுத்தத்தினால தற்கொலை செய்கிறாங்க ஆண்டவரே. அவர்களை நீர் பாதுகாப்பீராகப்பா. எங்கள் இந்திய தேசத்திலே அவர்களுக்கென்று தகப்பனே நல்ல நல்ல வேலைகளை தரக்கூடிய தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் அவர்களுக்கென்று உருவாக்கப்படணும் ஆண்டவரே. உள்நாட்டிலேயே தகப்பனே அவர்களுக்கென்று படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை கர்த்தாவே நீர் கொடுக்கும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்கள் நிமித்தமாக எழுப்புதல் வரும் என்று நீர் வாக்குறுத்தீரே தகப்பனே. அது நிமித்தமாக தகப்பனே அவர்கள் ஒருவரும் பாதிக்கப்படாதபடிக்கு அவர்களை நீர் பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமே அவர்களை பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த ஜெப நேரத்தில் ஜெபிக்கும் போதே நம்முடைய ஆவியிலே ஒரு உறுதிப்பாடு கிடைத்தது. கர்த்தர் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று. சில சமயங்களில் நம்ம ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆவியிலே ஒரு கடினமான, அது கேட்ட மாதிரி கேட்காத மாதிரி அந்த ஜெபத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வந்தால் மறுபடியும் அந்த காரியத்திற்காக இன்னும் அதிக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பது அர்த்தம். ஆனால் இன்றைக்கி நம்ம செஞ்ச ஜெபத்தை கர்த்தர் கவனித்து கேட்டு அந்த ஜெபத்தை அங்கீகரித்து கொண்டு விட்டார் என்கிற ஒரு உத்தரவாதத்தை உங்களுடைய மனதிலே தந்திருக்கிறார். எனக்கும் அது தெளிவாக தெரிகிறது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் தொடர்ந்து நீங்கள் இந்த காரியத்துக்காக உங்களுடைய தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் வைத்து ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். ஒரு காரியத்துக்கு அதிகமாக ஜெபம் பண்ணும்போது அந்த காரியத்துக்குரிய தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற நன்மை வெகு சீக்கிரமாகவும் தீவிரமாகவும் பலமாகவும் ஆழமாகவும் நம்முடைய கையில் வந்து சேரும். அதனால் நம்ம விடாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும்.
போன முறை நம்ம சந்தித்து கொண்ட போது நான் உங்களுக்கு சொன்ன ஒரு அறிவிப்பை மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய ஊழியத்திலிருந்து ஒரு புதிய இணையதளத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த இணையதளம் என்னுடைய செய்திகள் மாத்திரமில்லை, நம்முடைய மாதாந்திர பத்திரிகை, நம்முடைய ஊழியத்திலிருந்து மாதாந்திர பத்திரிகை வெளியிடப்படுகிறது. அந்த பத்திரிகை தபால் அனுப்பப்படுவதில்லை. அதில் நிறைய நமக்கு சில சிக்கல்கள் இருக்கிறதுனால அது மேகசினாக வெளியிடப்படுகிறது. அந்த பத்திரிகையை நீங்கள் வாசிக்கணும்னா நம்முடைய இணையதளத்துக்குள்ளே போய் அந்த பத்திரிகையை வாசிக்க முடியும். அதே போல் நம்ம வெளியிட்ட சில முக்கியமான வீடியோக்களை அதில் நீங்கள் பார்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலே பொது வெளியில் இந்த யூடியூப் மாதிரியான விஷயங்களில் நம்ம பகிரங்கமாக வெளிப்படுத்தி பேச முடியாத சில அந்தரங்கமான கர்த்தர் வெளிப்படுத்தி பேசின ரகசியமான காரியங்களை கூட இந்த இணையதளத்தில் தான் நாங்கள் ஏற்றி வைத்திருக்கிறோம். நீங்கள் அதுக்குள்ளே போய் அதை கவனித்து பார்த்து அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண முடியும். சில காரியங்கள் உலகத்தில் மற்றவர்களுடைய பார்வைக்கு போகக்கூடாது, அதில் வேறு விதமான எதிர்மறையான காரியங்கள் நடந்துவிடும் என்பதற்காக கர்த்தர் பேசின சில வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகளை இந்த இணையதளத்தின் மூலம் நீங்கள் பார்க்கலாம், பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த இணையதளத்தில் நிறைய வசதி இருக்குது. உங்கள் ஜெப விண்ணப்பத்தை அனுப்பலாம், ஒரு ஆஃபரிங் காணிக்கை அனுப்பணும், அது வழியாக அனுப்பலாம். அதில் நம்முடைய ஊழியத்தை குறித்த விவரங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்ம போன இடத்துல நடந்த காரியங்களின் சாட்சிகளை பார்க்கலாம். அதனால் இந்த இணையதளம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த இணையதளத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் 1 நிமிஷத்துக்குள்ளே தான் வரும். அந்த வீடியோ கிளிப்பை இப்பொழுது உங்களுக்கு ஒளிபரப்புவாங்க. அதை கவனித்து பாருங்கள். அதில் எப்படி சொல்லியிருக்கிறதோ அந்த நடைமுறைகளை பின்பற்றி அந்த இணையதளத்துக்குள்ளே நுழைந்து அதை ஒரு முறை பார்வையிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க இப்போ அந்த வீடியோ கிளிப்பிங்கை நம்ம பார்க்கலாம். voiceofjesusministries.com என்ற இணையதளத்தில் மாதாந்திர தீர்க்க தரிசன இதழ்களை பெற இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றவும். கூகுள் இணையதளத்தை ஓபன் செய்து அதில் voiceofjesusministries.com என்று சர்ச் செய்யுங்கள். பிறகு முடிவுகளிலிருந்து அதிகாரப்பூர்வ வெப்சைட்டை கிளிக் செய்யுங்கள். மெயின் பேஜ் ஓபன் ஆனவுடன் மேகசின் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். இப்பொழுது மாதங்கள் வாரியாக தீர்க்க தரிசன இதழ்களை நீங்கள் காணலாம். எந்த மாதத்திற்கான தீர்க்க தரிசன இதழை பார்க்க வேண்டுமோ அந்த மாதத்தை செலக்ட் செய்து அந்த மாதத்திற்கான தீர்க்க தரிசன இதழ் இமேஜை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் அதை சேவ் செய்ய விரும்பினால் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். இந்த தீர்க்க தரிசன இதழை வாசித்து பயன்பெறுங்கள். அதை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த வசனத்தினுடைய முதல் 2 வார்த்தைகள் அல்லது முதல் 2 வரிகள், அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. இதுதான் அவருடைய விருப்பம். அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை சிலர் பார்த்தீங்கன்னா மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. சங்கீதத்தில் 18 சொல்லவா, 28 சொல்லவா, 119 சொல்லவா, மனப்பாடமாக சொல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வசனம் உங்களுக்குள்ளே இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை குறித்த தெளிவும் ஞானமும் உங்களுடைய இருதயத்திலே இருப்பதாக. முழுசாகவே அந்த வசனத்தை வாசிச்சிருவோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். இதான் முழுசாக நமக்கு சொன்ன ஒரு ஆலோசனை.
அதில் பிரதானமாக நம்முடைய தியானத்துக்கென்று தெரிந்திருக்கிறது அந்த முதல் பகுதி தான். அதில் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. ஒரு வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா பல பரிமாணங்கள் இருக்கும். சிலர் ஒன் சைடாக எடுத்து பேசிக்கிட்டே போவாங்க, ஒன் சைடாக எடுத்து தியானிச்சுக்கிட்டே போவாங்க. ஆனால் இவர் சொல்லுகிறார், ஒரு வசனத்தை குறித்த பரிபூர்ண ஞானம். நான் சொல்ல வந்த கருத்துக்கு இசைவாக வளைக்கக்கூடாத வசனத்தை, அந்த வசனத்தினுடைய முழு காரியம், அந்த வசனத்தினுடைய ஞானம், அதை குறித்த ஒரு பூர்ணமான அறிவு, அது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வாசமாயிருப்பதாக என்று சொல்லியிருக்கிறார். வசனம் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அம்சம். வசனத்தை ஜீவனுக்கு ஒப்பாக சொல்லலாம். ஒரு ஜீவன் ஒரு மனிதனை விட்டு பிரிந்து விட்டால் அவன் ஒரு பிரேதமாக மாறிவிடுவதைப் போல, கிறிஸ்தவனுடைய ஜீவன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய வசனம். அவருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வசனம்தான் நம்முடைய உயிர், நம்முடைய ஆவி. இந்த வசனம் எப்படி இருக்கணுமா ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு மனிதனுக்குள் உயிர் இருப்பது மாத்திரம் முக்கியமல்ல, அது பலம் உள்ளதாகவும் ஞானம் உள்ளதாகவும் இருக்கணும். அதனால் அடிப்படையான கர்த்தருடைய வார்த்தை என்பது நம்முடைய ஜீவன். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சகல ஞானத்தோடு அறிந்திருக்கிறோமோ, அல்லது பரிபூர்ணமான அந்த வசனத்தை விளங்கி கொண்டிருக்கிறோமோ, அப்போ அந்த ஜீவன் புதிய பலனடைந்து பலனுள்ள ஜீவனாக, வளர்ச்சியடைந்த ஜீவனாக, ஞானமுள்ள ஒரு ஜீவனாக உங்கள் வாழ்க்கையில் அது வெளிப்படுகிறதை உங்களால் பார்க்க முடியும். அதனால்தான் அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வசனம் உங்களுடைய இருதயத்தில் சகல ஞானத்தோடும், அந்த வசனத்தை குறித்த சகல ஞானத்தோடும், அந்த வசனத்தை குறித்த பரிபூர்ணத்துவத்தோடும் இருக்கணும். வசனத்தை ஒன் சைடாக இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியும். அதனுடைய முழு பரிமாணங்களை பார்த்தால் அது வித்தியாசமாக நமக்கு காட்சி அளிக்கும். அப்போ வசனத்தை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்து விட முடியாது, பிரிக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய வசனம். அதனால்தான் கர்த்தருடைய வேதத்தை தினசரி படிக்கணும். படித்தா மாத்திரம் பத்தாது, அந்த படித்ததை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அசை போடுறதுன்னா உங்களுக்கு தெரியுமா? அசை போடுறதுன்னா மாடுகள், ஆடு மாடுகள் என்ன செய்யும், அவசர அவசரமாக புல்லை சாப்பிட்டுட்டு, அதுக்கு நேரம் இருக்காது, அவசர அவசரமாக புல்லை சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் ஒரு இடத்துல நிம்மதியாக படுத்து, அமைதியான இடத்துல படுத்து தான் சாப்பிட்டதை, அவைகளுடைய சரீரத்தில் அதற்கு ஒரு வசதி இருக்குது, நமக்கு அந்த வசதி கிடையாது. அதோட இறைப்பை வேறு மாதிரி இருக்கும். சாப்பிட்டதை அப்போ வேக வேகமாக முழுங்குச்சில்ல, அதை மறுபடியும் வாய்க்கு கொண்டு வந்து அதை நல்லா மென்று மறுபடியும் சாப்பிடும். இதற்கு பேர் தான் அசை போடுவது. மாடு பாருங்கள், பக்கத்தில் புல்லுகள் எதுவும் இல்லாமல் மரத்தடியில் படுத்துக்கிட்டு அப்படியே வாய் அப்படி அப்படியே மென்னுக்கிட்டே இருக்கும். அது எது ஏற்கனவே சாப்பிட்டது. அதே போல் கிறிஸ்தவன் என்ன செய்யணும்னா, தான் வாசித்த வேத வசனத்தை தன்னுடைய மனதில் வைத்து அசை போட்டு கொண்டே இருக்கணும். அது யோசிக்க யோசிக்கத்தான் அதில் மறைந்திருக்கிற காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் அப்படியே வேக வேகமாக முழுங்கின அந்த வசனம், அல்லது வேகமாக மனப்பாடம் பண்ண வசனம் மறுபடியும் உங்களுடைய மனதிற்கு நீங்கள் கொண்டு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அப்படியே சியூ பண்ணணும். அப்படியே யோசிக்க 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 தியானிக்க வேதத்தினுடைய மகத்துவங்கள் அப்போ தான் என்னன்னு நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். வேத வசனத்துக்கு மாத்திரம் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியும். அதை நீங்கள் இன்னும் ஆழமாக பார்த்தா வேறு மாதிரி தெரியும். இன்னும் ஆழமாக பார்த்தா அது இன்னும் வேறு மாதிரி தெரியும். அந்த வேத வசனம் உங்களுடைய காலங்களுக்கும் சமயங்களுக்கும் ஏற்றபடி கூட அது வித்தியாசமாக தெரியும். சாதாரணமாக ஒரு வசனத்தை படிக்கும்போது நமக்கு இருக்கிற உணர்வை விட ஒரு பயங்கரமான ஒரு சோதனையில், ஒரு பிரச்சனையில் ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கும்போது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆறுதல் உங்களுக்கு வித்தியாசமாக தோன்றும். அதே வசனத்தை நீங்கள் பல தடவை படிச்சிருப்பீங்க, சும்மா அப்படி கடந்து போயிருப்பீங்க, மனப்பாடம் கூட பண்ணியிருப்பீங்க, மற்றவங்களுக்கு சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஏற்ற சமயத்தில், உங்களுக்கு தேவையுள்ள ஒரு சமயத்தில் அந்த வசனம் உங்கள் மனதில் வந்து அது உங்களோடு கூட இடைப்பட்டு பேசும்போது அந்த வசனம் உங்களுக்கு புதுமையாகவும்
வேறு விதமான மகிமையாகவும் நமக்கு காட்சியளிக்கும். அப்போ நமக்கு நேரிடுகிற காலங்களின் அடிப்படையில் வசனத்தின் தோற்றம் மாறுகிறது. அதே மாதிரி நம்ம உபயோகிக்கக்கூடிய தன்மையில் அந்த வசனத்தினுடைய பயன்பாடு மாறுகிறது. அந்த வசனத்துக்கு பல பரிமாணங்கள் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வசனத்தினுடைய டைமென்ஷன்ஸ், பரிமாணங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு பல பரிமாணங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமாக நமக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறது. இதனுடைய அற்புதங்களை விளங்கி கொண்டால் வசனம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது என்பதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்வீர்கள். அதனால்தான் கர்த்தர் நமக்கு தன் ஜீவனை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்ததோடு மாத்திரம் இல்லாமல் இவைகளெல்லாம் பாதுகாக்கத்தக்கதாக, பலப்படுத்தத்தக்கதாக தம்முடைய வசனத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். வெறும் அபிஷேகம் மாத்திரம் உங்களை நடத்திட முடியாது. கர்த்தருடைய வசனம் அந்த அபிஷேகத்தினால் உங்களுக்கு காட்டப்படும் போது தான் அந்த அபிஷேகம் உங்களை பூர்ணமான பாதையிலே நடத்த முடியும். அப்போ ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பது கர்த்தருடைய வேத வசனம்தான். ஆகவே இந்த வசனத்துக்கு பல பரிமாணங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்கள் சாதாரணமாக வழக்கம் போல் தியானத்தில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு புரிகிற அர்த்தம் வேற. உங்களுக்கு ஒரு தேவை, ஒரு பிரச்சனை இருக்கும்போது படிக்கும்போது புரிகிற அர்த்தம் வேற. ஒரு ஆபத்து, அந்த சூழ்நிலையில் நம்ம சிக்கி கொண்டிருக்கும்போது அந்த வசனம் உங்களுக்கு காட்சியளிக்கிற விதமே வேற. சத்துரு நமக்கு எதிராக எதிர்த்து வரும் பொழுது அந்த வசனம் உங்களுக்கு பயன்படுகிற விதமே வேற. அப்போ அந்த வசனத்தில் கர்த்தருடைய வசனம் 7 தடவை உருக்கி வெள்ளியைப் போல மண் குகைகளிலே புடமிடப்பட்டதாக இருக்கிறது. அதனால தான் வேத வசனம் மாத்திரம் நம்ம எத்தனை முறை படித்தாலும் அது நமக்கு சலிப்பதே இல்லை. வேதத்தை நல்லா நுணுகி ஆராய்ந்து படிக்கிறவங்கள பாருங்களேன், அவங்க வேதத்தை படிக்காமல் ஒரு நாளை அவரால் கடத்தவே முடியாது. பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. சும்மா அந்த அறகுறையாக ஒன்றும் விளங்காமல் படிக்கிறவங்க தான் அது 5 வசனம் படிப்போமா 6 வசனம் படிப்போமான்னு கோடு போட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை படிங்களேன், அதுக்கு எந்த திட்டமும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் படிக்க படிக்க அது உங்களை நடத்தி கொண்டே போகிறத பார்ப்பீங்க, நகர்த்தி கொண்டே போகிறத பார்ப்பீங்க. அந்த வசனம் உங்களோடு கூட இடைப்படுகிறதை பார்ப்பீங்க. அதை நம்ம எப்படி கையாளுகிறோம் என்கிற முறையில் தான் கர்த்தருடைய வசனத்தின் பயன்பாடு உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். அப்போ கர்த்தருடைய வசனத்தை கையாளுகிற விதம் உங்களுக்கு தெரியணும்னா அதனுடைய பல பரிமாணங்கள், வசனத்தினுடைய பல டைமென்ஷன்ஸ், அதை நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும் என்பதை நம்ம புரிய முடியும். கர்த்தருடைய வசனம் ஒவ்வொன்றும் 7 பரிமாணங்களை கொண்டிருப்பதாக வேதம் சொல்லுகிறது. அது 7 தடவை உருக்கி, 7 தடவை அது சுத்திகரிக்கப்பட்டு, 7 தடவை அது உருவாக்கப்பட்டு அந்த வசனம். அப்போ கர்த்தருடைய வசனமே அது பரிசுத்தமும் வல்லமையும் ஜீவனும் உள்ளது. அதை கர்த்தர் 7 தடவை உருக்கி அதை பிரகாசிக்க வைக்கிறார்னா அதோடைய மகிமை நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி சாதாரணமானது அல்ல. அப்போ ஒரு கர்த்தருடைய வேத வசனம் அதுவே நம்மிடத்தில் இடைப்பட்டு பேசும், அதுவே நம்மை நகர்த்தி கொண்டு போகும். நான் பாருங்கள், பைபிள் காலேஜில் இதுலேயும் படித்தவன் இல்லை. நான் சாதாரண காலேஜில் கூட அதிகமாக படித்ததில்லை. வேதாகம கல்லூரி பக்கம் ஒதுங்கினதே இல்லை. சில பேர் சொன்னாங்க, ஊழியத்துக்கு வந்த புதுசில் நீங்கள் ஒரு பைபிள் காலேஜில் படித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டா நல்ல ஒரு அத்தாரிட்டியோடு பேசலாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற அத்தாரிட்டி போதும், ஆத்தரைசேஷன் போதும் எனக்கு. கர்த்தர் என்கிட்ட பேசட்டும், அவருடைய வேதத்தை படிப்பதற்கு எதுக்கு வேறு ஆளுன்னு சொன்னேன். ஆனால் அதுக்காக வேதாகம கல்லூரியில் படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அது நமக்கு ஒரு முதல் கட்டமாக வேதத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறது. வேதம் இப்படி இப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனால் நீங்கள் அதற்கு பிறகு அந்த வேதத்தை பயன்படுத்தும் போது தான் அதோடைய முழுமையை உங்களால் கற்றுக்கொள்ள முடிகிறது. நான் வேதத்தை வாசிக்கும்போது அந்த ஒரு வேத வசனமே என்னை அப்படியே உந்தி உந்தி தள்ளி இந்த வசனத்துக்கு அந்த வசனத்துக்குன்னு நகர்த்தி கொண்டே போகிறதை நான் பார்த்துருக்கிறேன். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வசனத்தை படிச்சுக்கிட்டு இருப்பேன், காலையில் தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒரு வசனத்தை படிக்கும்போதே அந்த வசனம் என்னை அப்படியே ட்ராக் பண்ணி என்னை இழுத்து கொண்டு வெவ்வேறு இடங்களில் கொண்டு போய் நிறுத்துறது நான் பார்த்துருக்கிறேன்.
சில சமயத்தில் நான் யோசித்தே பார்க்காத இடங்களுக்குள்ளெல்லாம் அந்த வசனம் என்னை கொண்டு போகும். நீங்கள் வசனத்தோடு கூட பிரயாணம் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு அனுபவம் இருக்குது, செஞ்சு பாருங்கள். வசனத்தோட பிரயாணம் பண்ணுவது. அதை விட்டுட்டு நீங்கள் சில கட்டுப்பாடுகளை போட்டிங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி 3 வசனம் படித்தே தீரணும், இன்றைக்கி இந்த 7 வசனம் படித்தே தீரணும், அது விளங்குதோ விளங்கலையோ இன்றைக்கி படித்தே தீரணும். அப்படி படித்தோம்னா அந்த வசனம் உங்களை நகர்த்த முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு கட்டுப்பாடு போட்டுட்டீங்க, இதுக்குள்ளே தான் படிக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி 3 அதிகாரம் படிக்கணும் அப்படின்னு கட்டுப்பாடு போட்டீங்க. அது துவக்க நிலையிலே சரிதான். வேதாகமத்தில் ஒரே வருஷத்தில் பைபிளை படித்து முடிப்பது எப்படி அப்படிலாம் ஸ்கீம் வச்சுருப்பாங்க. அது துவக்க காலத்திலே கரெக்டு தான். ஆனால் நான் சொல்லுவது வேத தியானம். அதே மாதிரி வேதாகம கல்லூரிகள் என்பது வேதத்தை மாத்திரம் கற்பிப்பதல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நடக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழணும், ஒரு ஊழியம் எப்படி செய்யணும், பல காரியங்களை சொல்லித்தராங்க. வேதாகம கல்லூரியில் படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் அவைகளை குறைத்தும் சொல்லவில்லை. ஆனால் தியானம் பண்ணுவதற்கு இப்படிப்பட்ட முறைகள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இழுத்து கொண்டு போகிற பாதையில் 2வது கட்டமான தியானத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அதனால தான் என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் பார்த்துருக்கிறேன். சும்மா நம்ம பைபிள் படிக்கும்போது வேறு மாதிரி, அந்த வசனத்தை அப்படி தியானித்து பார்க்கும்போது என்னை அறியாமலே அந்த வசனம் என்னை இழுத்து கொண்டு போவதை பார்த்துருக்கிறேன். அந்த வசனம் கொண்டு போகும், அப்படியே இங்கேருந்து நேரம் அங்கே வா, இதை பாரு, அதை பாருன்னு சொல்லி பல புதிய காரியங்களுக்குள்ளே அப்படி அழைத்து செல்வதை பார்த்துருக்கிறேன். இதைத்தான் நான் வசனத்தோடு பிரயாணம் செய்வது என்ற அனுபவத்தோடு உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். வசனத்தோடு நீங்கள் கொஞ்சம் சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணி பாருங்களேன். அந்த வசனம் நீங்கள் படிக்க படிக்க உங்கள் மனதை செலுத்த செலுத்த அந்த வசனம் நகர்கிறது தெரியும் உங்களுக்கு. அதை குறித்து நீங்கள் மேலும் 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 யோசிக்க, தியானிக்க அந்த வசனம் அப்படியே மூவ் ஆகும். ஒரு காரில் ஏறி உட்காந்து ஒரு கிளச்சை மிதித்து ஒரு கியரை மாற்றிட்டு லேசாக அப்படி ஆக்சிலேட்டரை கொடுத்தோன்னு மெல்ல நகருது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து அதை இயக்க ஆரம்பிக்கும்போது அது மெல்ல உங்களை நகர்த்துகிறது தெரியும் உங்களுக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல சுத்தாமல் அந்த வசனம் அப்படியே உங்களை உள்ளே கொண்டு போகும். கொண்டு போய் பல இடங்களை உங்களுக்கு காண்பிக்கும். அதோடைய மேலோட்டமான அர்த்தத்தையும் ஆழமான அர்த்தத்தையும் மறைக்கப்பட்ட அர்த்தங்களையும் ரகசியங்களையும் கூட அதுக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போகும். வசனம் ஜீவன் மாத்திரம்தான் உங்களுக்கு தெரியும். வசனம் உங்களை அழைத்து செல்கிற ஒரு வாகனம். அது ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ளே உங்களை கொண்டு போகும். வசனத்தின் ஆழங்களுக்குள்ளே உங்களை கொண்டு போகும். வசனத்தோடு பிரயாணம் செய்வது என்பது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம், ஒரு கலை. அதுக்கு என்ன செய்யணும்? வசனத்தோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டும். முதல் கட்டமாக நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருப்பீங்க. காலையில் எந்திரிச்சு ஒரு 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெப நேரம். அதில் நான் என்ன செய்ய போகிறேன்? முதல்ல ஒரு 5 நிமிஷம் பைபிள் படிக்க போகிறேன். கடன் பைபிள் படிக்கிறோம், அதானே? பைபிள் படிச்சிருங்க. ஆனால் அந்த நாளில் அந்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் உங்களுடைய மனதுக்கு கொண்டு வந்து படித்ததை வார்த்தை வார்த்தையாக பிரித்து நீங்கள் அர்த்தம் புரிவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இதைத்தான் அசை போடுவது அப்படின்னு சொல்கிறோம். வசனத்தை வாசிக்கிறதுக்கு தான் நீங்கள் காலையில் இருட்டோடு எழுந்து உங்களுடைய பெட்டு பக்கத்தில் உட்கார்ந்து அங்கே நீங்கள் அதை வாசித்தீர்கள். இந்த அசை போடுவதை எங்கே செய்யலாம்? நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் காத்திருக்க நேரும்போது, ஒரு ட்ரெயினில் போகும்போது, எந்த நேரத்திலும் நீங்கள் வாசித்ததை மறுபடியும் மனதிற்கு கொண்டு வந்து அசை போட ஆரம்பிக்கணும். இப்படி செய்ய ஆரம்பிக்கும்போது வசனத்துக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு பிணைப்பு உண்டாகும். ஒரு நட்பு என்பது எப்போவுமே பாருங்கள், முதல் தடவை பார்க்கும் ஹலோன்னு சொல்லுவாங்க. அடுத்த முறை பார்க்கும் பொழுது அவர்கள் கொஞ்சம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேச பேசத்தான் நட்பு உறுதிப்படும், இறுக ஆரம்பிக்கும். வசனமும் அப்படித்தான். வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படின்னா வசனத்துக்கு ஒரு ஆழ்த்துவம் இருக்கிறது அப்படி புரிஞ்சுக்கலாம். மற்றெல்லாம் பாருங்களேன், அக்ரிணை, மற்றவையெல்லாம் உயிர் இல்லாதவைகள். ஆனால் வசனத்துக்கு மாத்திரம் ஜீவன் இருக்கிறது. அப்போ இது என்ன செய்யும்? அதோடு நீங்கள் பழக பழக உங்களை அது நண்பனாக்கி கொள்ளும். அதுவே பேசும். வசனத்தில் சொல்லுதே, அவருடைய வசனம் என்னை நடத்துகிறது, அந்த வசனம் என் கூட பேசும், அது என்னோடு சம்பாஷிக்கும் என்று சொல்லுகிறாரே தாவீது. அந்த வசனம் தான். ஆனால் எப்போ அப்படின்னா,
நீங்கள் அதோட ஒரு நெருங்கின ஒரு பந்தத்தை, தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும். வசனம் உங்களை தன்னுடைய நண்பராக ஏற்றுக்கொண்டு விட்டால், நீங்கள் இருக்கிற எந்த நேரத்திலையும் அந்த வசனம் உங்களுக்கு தன்னுடைய காரியத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லும். நீங்கள் நண்பர் ஆகிட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் இந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்கும்போது, அதன் ஆழத்தை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கும்போது, இந்த வசனம் உங்களை நகர்த்தி கொண்டு போகும். இந்த அனுபவத்தை எனக்கு இவ்வளவுதான் சொல்ல தெரியும், ஆனால் அதை அனுபவித்து பார்த்தீங்கன்னா தான் அதில் வேறு விதமான அனுபவங்கள் உண்டாகும். வசனம் அப்படி இழுத்துக்கொண்டே போகும். பைபிளுக்குள்ள, அதை தாண்டி அந்த வேதம் சொல்லுகிற ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ள, தேவனுடைய மகத்துவங்களுக்குள்ள, இனி வருகிற காரியங்களுக்குள்ள உங்களை அறியாமல் அது ஒரு வாகனத்தை போல அந்த வசனம் நடத்தி கொண்டு போகும். நம்மில் பல பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் வேறு, வாழ்க்கை வேறு. வசனத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அளவில் பயன்படுத்தி கொள்வோம், போதும் என்று நம்ம நினைக்கிறோம். வசனத்தை நம்முடைய பயன்பாட்டுக்காக மாத்திரம் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் வசனத்தோடு நீங்கள் உங்களை இணைத்து கொண்டால் அந்த அனுபவமே வேறு மாதிரி இருக்கும். அந்த அனுபவமே உங்களை அது நடத்துகிறதே வித்தியாசமாக இருக்கும். அது நான் படுக்கும்போது என்னிடத்தில் சம்பாஷிக்கும், நடக்கும்போது எனக்கு வழிகாட்டும். இதெல்லாம் தாவீது வசனத்தோட தன் வாழ்க்கையை இணைத்து கொண்ட பிறகு அவருக்கு என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்கிறார். நான் நடக்கும்போது எனக்கு வழிகாட்டும் அந்த வசனம், நான் படுத்திருக்கும்போது என்னோடு சம்பாஷிக்கும், நான் ராத்திரி இப்படி படுத்திருப்பேன், அந்த வசனம் என்கிட்ட பேசும். அப்போ அந்த வசனத்தோடு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி கொள்வது உங்கள் வாழ்க்கையில் பல புதிய மாற்றங்களை கொண்டு வரும். செஞ்சு பாருங்களேன். அந்த வசனத்தை ஏதோ ஒரு மருந்து சீட்டு படிக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு முக்கியம் படித்தே ஆகணுமே அப்படி படிக்கிற மாதிரி அப்படி இருந்தீங்கன்னா அதற்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு கேப் விழுந்துடும். வசனத்தை நீங்கள் ருசிக்க ஆரம்பிக்கணும். வசனத்தோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இணைக்க ஆரம்பிக்கணும். அந்த வசனம் நீங்கள் பார்க்கிற மேலோட்டமான அர்த்தம் மாத்திரமல்ல, அதுக்கு பின்புலத்தில் நிறைய விஷயம் இருக்கிறது. அதில் 7 லேயர், 7 பரிமாணங்கள் இருக்கிறது. அதை ஒவ்வொன்றும் உரிக்க வித்தியாசமான அனுபவங்களை கொண்டு வந்து அது காட்டுகிறது. அந்த வசனம் நம்மை நகர்த்துகிறது. தேவத்துவத்தின் காரியங்களுக்குள்ளும் தேவனுடைய மகத்துவங்களுக்குள்ளும் உங்களை அழைத்து செல்வது அந்த வசனங்கள் தான். அந்த வசனத்திலே அபிஷேகம் இருக்கிறது. நான் ஏன் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா, என் அனுபவத்தை சொல்லத்தான் எனக்கு உரிமை இருக்கிறது. மற்றவங்களை பற்றி சொல்கிறத விட எனக்கு என்ன நடந்ததுங்கிறத சொல்லத்தான். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பொதுவாக பெரிய பெரிய கூட்டங்களில் மீட்டிங்கில் இருக்கும்போது நான் அதிகமாக உணர்வதில்லை. கர்த்தர் பயன்படுத்துவார், ஆனால் அந்த அபிஷேகத்தை நான் முழுவதும், அந்த அபிஷேகம் தலையில் அப்படியே இறங்கி வர்றதை உணர்வார்கள் சிலர். அப்படி நான் அபிஷேகத்தை உணர்வதெல்லாம் எப்போ அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்போது, ஆழமாக தியானிக்க ஆரம்பிக்கும்போது என் தலையில் அப்படியே ஒரு தண்ணியோ ஒரு எண்ணெயோ கர்த்தருடைய பிரசன்னமோ இறங்குகிறதை வசனத்தை தியானிக்கும் போது தான் என்னால் பிரத்யட்சமாய் உணர முடியும். கூட்டத்தில் இருக்கிறத விட கூட்டத்தில் கர்த்தர் பயன்படுத்துவார், இந்த பிரசன்னத்தை உணர முடியும், எல்லாம் தான். ஆனால் அந்த அபிஷேகத்தை உணர்வதற்கு பாருங்கள், பர்சனலாக என்னுடைய அபிஷேகத்தை அதை உணர்வதற்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது தான் அது உணர முடிகிறது. அந்த வசனம் அதில் வாசிக்கும்போது அது என்னை உள்ளே இழுத்துக்கொள்வதே என்னால் நல்லா புரிய முடியும். அப்புறம் அந்த வசனம் என்னை பல காரியங்களுக்குள்ளே உள்ளே கொண்டு போகும். இது என்னுடைய அனுபவம். இது எனக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நேசித்து உங்களை அதோடு இணைத்து கொள்ள பழகினால் எல்லாருக்குமே உரிமையானது. நானும் இந்த அனுபவத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறேன். ஆனால் நம்முடைய முற்பிதாக்கள் இன்னும் ஆழமாய் பல காரியத்துக்குள்ள, மோசே போன்றவர்கள், பவுல் போன்றவர்கள் வசனத்தோடு கூட அவர்கள் பிரயாணம் பண்ணியிருக்கிறாங்க, சஞ்சரித்திருக்கிறாங்க. வசனத்தோடு சஞ்சரிப்பது, வசனத்தோடு இணைந்து நடப்பது. ஏனோக்கு கர்த்தரோடு நடந்த போது தானே எடுத்துக்கொண்டு, அவர் சஞ்சரித்த போது தானே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ அந்த வசனத்துக்கு வேறு ஒரு பரிமாணம் இருக்கிறது. அது சும்மா உட்கார்ந்து பேசுறது மாத்திரம் உங்களை இழுத்துட்டு போயிடும். அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அது உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வதை பிரத்யட்சமாக உங்களால் பார்க்க முடியும், கர்த்தருடைய வசனம். அப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மேலோட்டமாக பார்க்குறீங்களே இதுதான் கர்த்தருடைய வசனம் என்று அல்ல. இதற்கு பின்னால் பல பொக்கிஷங்களும் பல மர்மங்களும் பல ஆவிக்குரிய காரியங்களும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களும் இதன் பின்னால் இருக்குது. ஆகவே இவ்வளோ பெரிய விலையேற பெற்ற பொக்கிஷத்தை சாதாரணமாக மாத்திரம் நினச்சிடாதீங்க. ஆகவே கர்த்தருடைய வசனம்
நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான அம்சமாக இருக்கணும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வசனத்தோடு உங்களை இணைத்து பொருத்தி கொள்ளுகிறீர்களோ, உங்கள் மனதை கர்த்தருடைய வசனத்தோடு இணைத்து கொள்ளுகிறீர்களோ, அத்தனை அந்த வார்த்தைகள், வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ கர்த்தருடைய வசனத்திற்கு பல பரிமாணங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு பரிமாணத்தையும் ஒவ்வொரு விதமாக நம்ம உபயோகப்படுத்தணும். கர்த்தருடைய வசனம் என்ன மாதிரிலாம் நமக்கு காட்டப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். ஒரே வசனம்தான். அப்போ அதை அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பயன்படுத்தணும், எப்படி காட்டப்பட்டிருக்கிறதோ அந்த தன்மைக்கு ஏற்றபடி பயன்படுத்தணும். நான் இப்போ சும்மா சொன்னால் உங்களுக்கு புரியாது, அதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். முதல்ல கர்த்தருடைய வசனம் நமக்கு காட்டப்படுகிற முதல் பரிமாணம் ஆகாரம், ஆவிக்குரிய உணவு என்று காட்டப்படுகிறது. அப்போ உணவை பயன்படுத்துவது வேற, உணவை எப்படி பயன்படுத்தணும் வேற. இன்னொரு இடத்துல கர்த்தருடைய வசனம் ஒரு பட்டயம் காட்டப்பட்டிருக்கு. அதே வசனம்தான் பட்டயம். அதை பட்டயமாய் பயன்படுத்தும் போது வேற, உணவாய் பயன்படுத்தும் போது வேற. பட்டயத்தை தினம் எடுத்து பயன்படுத்த மாட்டோம், ஆனால் உணவை ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை பயன்படுத்துவோம் இல்லையா? அப்போ இது மாதிரி ஒவ்வொரு பரிமாணத்தையும் விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனிலே வளர விரும்புகிறவன் கர்த்தருடைய வசனத்தை எந்தெந்த மாதிரி பயன்படுத்தணும், எந்தெந்த சூழ்நிலைகளிலே அதை எப்படி பயன்படுத்தணும். கர்த்தருடைய வசனத்தின் முதல் பரிமாணம் அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சந்ததியினருக்கு, தலைமுறையினருக்கு ஆகாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 12 - 14 வரைக்கும் உண்டான வசனம் என்ன சொல்லுது? காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை அறியத்தக்கது இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இவர் போட்டிருக்கிற தமிழை சும்மா படிச்சிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே உங்களுக்கு புரியாது. நான் உங்களுக்கு அதை விளக்கி சொல்கிறேன் பாருங்கள். இதில் மொத்தத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய வசனம் என்பது ஆகாரம், வசனம் ஆகாரம். ஆனால் இதே ஆகாரம் அந்தந்த வயது உள்ளவர்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளுகிறது. ஒரே சாப்பாடு தான், ஒரே உணவு தான், ஆனால் அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுகிறது. அதில் அவர் சொல்கிறார், குழந்தைகளைப் போல பாலை உண்ணத்தக்கவரானீர். அவங்க என்ன சாப்பிட்டாங்க? வேற ஒரு பைபிளாக படித்தாங்க, வேற ஒரு வசனமாக படித்தாங்க, இதே வசனம் தான் படித்தாங்க, ஆனால் மேல் போக்காக படித்தாங்க. அது ஒரு குழந்தையின் உணவை போன்றது. அவர் சொல்கிறாரு ஆகாரமான, அது பலமான ஆகாரம்னு. அதை எதை சொல்கிறார்? அது வேற ஒரு பைபிளா? இல்லை, இதே வசனம்தான். அந்த வசனத்தை பலம் உள்ளவர்கள் அதை பலமான ஆகாரமாக அதை மாற்றி புசிக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குன்னு வேற உணவு வச்சுருக்கிறோம், அது குழந்தை ஆகாரம் அப்படின்னு வச்சுருக்கிறோம். வாலிபர்களுக்கு ஆகாரம்னு வச்சுருக்கிறோம், அது ஒரு விதமான கல்லை போட்டாலும் கரையிற வயசுன்னு சொல்லுவாங்க, கல்லை சாப்பிட்டாலும் ஜீரணமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலிபர்கள் நல்லா ஓடுவாங்க. கொஞ்சம் வயசானவங்க இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு மிருதுவான ஆகாரத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. நல்லா இருக்கிறவனுக்குமே வியாதிப்பட்டு அதுக்குன்னு ஒரு ஆகாரம் கொடுப்பாங்க. அது ஈஸியாக எளிதாக ஜீரணமாகிற மாதிரி, வேறு எந்த விதமான பக்க விளைவை உண்டு பண்ணுற மாதிரி ஆகாரத்தை கொடுப்பாங்க. கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி ஆகாரத்தை கொடுப்பாங்க. குளிர்காலம் வந்துருச்சுன்னா மருத்துவர்களே சொல்லுவாங்க, சூடான சாப்பாடு தாங்க சாப்பிடணும், ஆகாரத்தை சுட வச்சாவும் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. நம்ம வெயில் காலத்தில் சாப்பிட்றதுக்குன்னு சில உணவுகள் வச்சுருக்கிறோம், குளிர்காலத்தில் சாப்பிட்றதுக்குன்னு சில உணவுகளை வச்சுருக்கிறோம், வியாதி காலத்தில் சாப்பிட்றதுக்குன்னு சில உணவுகளை வச்சுருக்கிறோம், வயசு வாரியாக குழந்தைகளுக்குன்னு ஒரு உணவு வச்சுருக்கிறோம், வயோதிபர்களுக்குன்னு ஒரு வயசானவங்களுக்குன்னு ஒரு உணவை வச்சுருக்கிறோம், வாலிபர்களுக்கு நல்ல திடகாத்திரமாக இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு உணவை வச்சுருக்கிறோம். ஆனால் இது எல்லாம் ஒரே உணவு அல்ல, ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான உணவுகள் நம்ம வச்சுருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, வேதம் இருக்குது பாருங்கள், அது ஒரே உணவு தான்,
ஆனால் அதை யார் எப்போ எப்படி சாப்பிடணும், அந்த உணவு பாலை உண்ணத்தக்கவரானீர்கள் அப்படின்னு சொல்கிறாரே, அவங்க என்ன வேற ஏதாவது வேதத்தை படித்தாங்களா? அல்லது பலமுள்ளவர்களுக்கு பலமுள்ள ஆகாரம், அது அந்த ஆகாரத்தை எங்கேருந்து எடுத்தாங்க, அது எங்கிருந்து வருகிறது, வேறு புஸ்தகமா? இல்லை, இதே வசனம்தான். அந்த வசனத்தை நீங்கள் பாலாகவும் பருகலாம், பலமுள்ள ஆகாரமாகவும் புசிக்கலாம், வியாதிப்பட்ட நேரத்தில் சாப்பிட்ற மாதிரி மென்மையானதாகவும் புசிக்கலாம், பலமுள்ளவர்களுக்கு தகுக்கிற மாதிரி நீங்கள் புசிக்கலாம். இது ஒரே ஆகாரம்தான். இது மாதிரி நம்ம வச்சிருக்கிற ஆகாரங்களுக்கு தன்னை மாற்றிக்கொள்ளுகிற தன்மை இல்லை. அப்போ ஒரு வசனத்தை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள் என்பதை வச்சு தான் அந்த வசனம் உங்களுக்கு பாலாக மாறுதா, அல்லது வாலிபர்களுக்கு உண்டான உணவாய் மாறுகிறதா, அல்லது வியாதியஸ்தர்களுக்கு உண்டான ஔஷதமாய் மாறுகிறதா, அல்லது பலவான்களுக்கு உண்டான பலமான உணவுகளாய் மாறுகிறதா. உலகத்தில் பாருங்கள், பலவான்கள் சாப்பிடுகிற உணவு அப்படின்னு ஒன்று இருக்குது. சுமோ என்று சொல்ல ஒருத்தரை பற்றி நீங்கள் ஜப்பானில் இருக்கிற பெரிய ஒரு மல்யுத்த வீரர் தெரியும். அவருடைய காலை உணவு 70 முட்டை சாப்பிடுவேன் என்கிறார். பெரிய பெரிய இறைச்சி, முழு கோழியாக ஒரு 50 கோழியினுடைய இறைச்சியை சாப்பிடுங்கிறார். பலமுள்ளவர்களுக்கு பலமான ஆகாரம் தகும். நம்ம 1/4 கிலோ 1/2 கிலோ வந்து சிக்கன் வாங்கினாங்கன்னா வீட்டில் 4 பேர் சாப்பிட்ருவாங்க. ஆனால் அவருக்கு அது தேவைப்படுகிறது. அப்போ அவருக்கு கொடுக்கப்படுகிற உணவு வேறு. ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே வசனம்தான் அந்தந்த சமயத்தில் நமக்கு அந்தந்த விதமான பயன்பாட்டை கொடுக்கிறது. நீங்கள் எப்படி அதை அணுகுகிறீர்கள் என்பதை வச்சு தான் அந்த ஆகாரத்தினுடைய தன்மை, அந்த வசனத்தினுடைய தன்மை மாறுகிறது. இது மாதிரி உலகத்தில் இருக்கிற ஆகாரத்துக்கு இந்த தன்மை கிடையாது. வேத வசனத்துக்கு அந்த தன்மை இருக்கிறது. இவர் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிற பாலும் வேத வசனம்தான், பலமான ஆகாரமும் வேத வசனம்தான். வியாதியஸ்தனுக்கு கொடுக்கிற மருத்துவ ஆகாரம் கூட அதுவும் வேத வசனம்தான், ஒரே வசனம்தான். அந்த வசனத்தை நம்ம பயன்படுத்துகிற விதத்திலே அது மாறுகிறது. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் அவர் அங்கே சொல்லுகிறது அப்படி தான். பாருங்களேன், அவர் சொல்றார் பாருங்க, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் தேவனுடைய வேத வாக்கியங்களின் மூல உபதேசத்தை மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாக இருக்குது. ரட்சிக்கப்படுங்க, ஞானஸ்தானப்படுங்க, திருப்பி திருப்பி இன்றைக்கி அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சபைகளில் போய் அவர்களுக்கு சுவிசேஷ கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சபைக்குள்ளே எதுக்கு சுவிசேஷ கூட்டம்? சுவிசேஷத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டு அப்புறம் தானே சபைக்கு சேர்க்கப்பட்டிருக்கணும். சொல்லுவாங்க வருடாந்திர கன்வென்ஷன் நடக்குது, எங்கே என்பதை சர்ச்சுக்குள்ளே நடத்துவாங்க. அது சுவிசேஷ கூட்டம் என்று விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. சில சபைகளில் சிலர் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப மைல்டாக வசனத்தினுடைய துவக்க நிலை, ஆரம்ப நிலை இருக்கும். அவங்க சொல்லித்தரது கூட அவர்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை உண்டாக்குகிற மாதிரி, அல்லது அவர்களுக்கு எளிமையான காரியங்கள் வர்ற மாதிரி வசனத்தை மாற்றி அப்படியே பேசி காலம் முழுசும் அப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பைபிள் எடுத்து உங்களுடைய தலையில் வச்சு ஜெபம் பண்ணுங்க, அல்லது வேதத்தின் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, வசனம் உள்ளே இறங்கும். இப்படிலாம் உங்களை ஒரு குழந்தைத்தனமாகவே நடத்துகிற பல ஊழியர்களையும் போதகர்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். இவர் அவங்க அப்படித்தான் சொல்லுகிறார். திருப்பி திருப்பி அதேவா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீர்கள், சபையில் சேர்ந்துட்டீங்க, சர்ச்சில் இப்போ இருக்கீங்க, இங்கே மறுபடியும் எதற்கு ரட்சிப்பை பற்றி பேசணும்? எதற்கு உங்களுக்கு ஞானஸ்தானத்தை பற்றி பேசணும்? அந்த பாலபாடத்தை ஏன் நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள்? அப்படிதான் அவர் கேட்டார். பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு பூரண சத்தியம் நிறைந்த ஒரு சபை அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சபைக்கு என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம். அது சபைக்குள்ளே தான் நடக்குது. நான் அவர்களுக்கு இந்த ரட்சிப்பை பற்றி, ஞானஸ்தானத்தை பற்றி, இதை பற்றிலாம் பேசலை. கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிற காரியங்களை, கொஞ்சம் ஆழமான விஷயங்களை பற்றி பேசினேன். போதகர் கவனிச்சுக்கிட்டே இருந்தார். 3 நாள் கூட்டமும் அதெல்லாம் உங்கள் சர்ச்சு விசுவாசி தான். அது முடித்த பிறகு 3ஆவது நாள் என்னிடத்தில் கேட்டார், பிரதர் நான் கவனித்தேன், நீங்கள் எல்லா சத்தியத்தையும் முழுமையாக பேசலையேன்னார். என்ன பேசலைன்னு கேட்டேன். ஞானஸ்தானத்தை நீங்கள் பேசாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னார். அபிஷேகத்தை பற்றி பேசாமல் விட்டுட்டீங்களே, அபிஷேகம், ஞானஸ்நானம் இதெல்லாம் நீங்கள் பேசணுமே. வெறும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அதை பற்றி தான் நீங்கள் பேசுனீங்க, ஏன் ஞானஸ்தானத்தை பேசலைன்னு கேட்டார். அப்போ நான் அவரிடத்துல சொன்னேன், உங்கள் சபையில் யாராவது இன்னும் ஞானஸ்தானம் பெறாமல் இருக்காங்களா?
அல்லது உங்கள் சபையில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களான்னு கேட்டேன். இது நடந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் ஒரு வார்த்தை சுவிசேஷத்தை அல்லது ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னார். ஏன் இருக்கணும்? இப்படிப்பட்ட ஆட்கள் எனக்கு அப்போ அந்த நேரத்தில் இந்த வசனம் ஞாபகத்துக்கு வரல, வந்தால் சொல்லியிருப்பேன். இவர்கள் அந்த காலத்தில் பவுல் காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நல்ல போதகராக வேண்டியிருக்கிற உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை ஒரு பாரம்பரியமாக வைத்திருக்கிறோம். ஒரு பிரசங்கம்னு பண்ணால் முதல்ல மனம் திரும்புதலை பற்றி பேசுங்க. அவன் மனம் திரும்புதல் தான் உட்கார்ந்துருக்கிறான் அந்த இடத்துல. அது ஒரு பொது வெளியிலே தேவனை அறியாத ஜனங்கள் வரும்போது மனம் திரும்புதலை பேசணும். ஏற்ற இடத்துல பேசுகிற வார்த்தைக்குத்தானே மதிப்பு இருக்குது. அப்போது அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கவங்க மனம் திரும்பினவங்க ஒரு மனம் திரும்புதலை பேச சொல்லுகிறார். பவுல் இங்கே சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டியிருக்கிற நீங்கள் இன்னும் உட்கார்ந்து குறிப்பு எழுதிட்டு இருக்க. மூல உபதேசங்கள் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவரானீர்கள். நீங்கள் அடுத்த கட்ட ஆகாரத்தை நீங்கள் தேடவில்லை. அப்போ எப்படி நீ பலப்படுவ? பால் நல்ல உணவு தான், ஆரோக்கியமான உணவு தான், என்னை அது துவக்க காலத்தில் வளர்த்தது அதுதான். அதுக்காக நான் அதையே பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது ஃபீடிங் பாட்டிலை வச்சு பால் தான் கொடுத்தாங்க, வேறு திட உணவு கொடுக்கவில்லை. அதுதான் என்னை கொஞ்சம் வளர்த்தது, ஒரு கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தது. அதுக்காக நான் அதை விடமாட்டேன், தினம் அந்த பாலையே குடிப்பேன்னு சொல்லி பாலை குடிச்சிட்டு இருக்க முடியுமா? அடுத்த கட்ட உணவுக்கு மாறி விடுகிறோமே. டாக்டர்ஸே சொல்கிறாங்களே இத்தனை மாதம் இதை கொடுக்கணும், இப்போ நீங்கள் குழந்தைக்கு திட உணவை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்களே. அப்போ இவர் பாருங்கள், மறுபடியும் அதே மூல உபதேசத்தை நான் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பாலை உண்ணத்தக்கவரானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் அவன் பழக்கப்பட மாட்டான். அவனுக்கு இந்த வாக்கு தத்தம், அவனுக்கு கர்த்தர் உனக்கு இதை செய்வார் அதை செய்வார், நீ எப்படி இருந்தாலும் உனக்கு செய்வார் என்ற ஒரு போலித்தனமான நம்பிக்கை கொடுத்து அவன் அந்தந்த நேரத்தில் மாத்திரம் உற்சாகப்படுத்தி அவனை அப்படியே அனுப்பி விடுவது, அவ்வளோதான். அதுக்கு மேலே கேளுங்களேன், தெரியாது அவங்களுக்கு. இதான் கர்த்தருடைய வசனமா கர்த்தருடைய உபதேசமா தெரியாது. ஆகவே அவர் சொல்லுகிறார், பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருப்பான். அந்த வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள், அவனுக்கு தெரியாது. சில ஊழியர்களை நான் பார்த்துருக்கிறேன், சில சபைகளை நான் பார்த்துருக்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே ஆடி பாடி பாட்டு மாத்திரம் பாடி பாட்டுக்கு விளக்கம் சொல்லி அதோடு முடிச்சுருவாங்க. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது. பலமான ஆகாரம் இருக்கிறது, பாலையே கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் அப்படியே ஒரு மயக்கத்தில் அப்படியே அதை அவர்கள் ஒரு பெரிய உணவை போல் நினைத்து அதை அவர்கள் சுவைத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர் சொல்கிறார், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் அறியத்தக்க ஞானோந்திரியங்களை உள்ளவர்களுக்கே தகும். அப்போ பலமான ஆகாரம் என்ற ஒரு ஆகாரம் காட்டப்படுது, பால் உண்கிற ஒரு ஆகாரம் காட்டப்படுது. ரெண்டுமே வசனம்தான், தனித்தனி இல்லை. அந்த வசனத்தை பயன்படுத்துகிற முறையில் தான் அது உங்களுக்கு பாலாகவும், அது உங்களுக்கு பலமான ஆகாரமாகவும், அது உங்களுக்கு ஔஷதமாகவும், ஒரு வியாதி நேரத்தில் பத்திய சாப்பாடு சாப்பிட்றான் பாருங்க, அந்த மாதிரி உணவாகவும், ஒரு தேவையிலே உங்களை பலப்படுத்துகிற ஒரு ஆகாரமாகவும் அது காட்டப்படுது. அப்போ வேத வசனத்தை ஆகாரம், அது பொதுவாக ஆகாரம் என்று சொல்லியிருக்கிறதுனால அந்த ஆகாரத்துக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் நமக்கும் என்ன மாதிரி தொடர்பு இருக்குதோ அது மாதிரி ஒரு தொடர்பை வேதத்தோடு வச்சுக்கிறணும். எத்தனை டைம் சாப்பிட்றோம்? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்றோமா? இல்லை. ஒரு மனிதன் தினம் சாப்பிட்றான். அப்போ கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் ஆகாரமாய் பயன்படுத்தும் போது தினம் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கணும். நீங்களே தியானிக்கணும். உங்களுக்கு என்ன தோணுதோ கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார், நீங்களே அதை தியானிக்கணும். அப்போ 3 நேரம் சாப்பிட்றோம் பாருங்கள். நமக்கு ஒரு சாதாரண உணவை 3 நேரம் சாப்பிட்றோம். அட்லீஸ்ட் தாவீதினுடைய அனுபவம் கூட அப்படித்தான் சொல்லுகிறார். அந்தி சந்தி மத்தியான நேரம், இந்த 3 நேரங்களும் காலையில் மாலையில் மத்தியானத்தில் 3 நேரமும் அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே கர்த்தரை நான் தியானிப்பேன், ஆராதிப்பேன். அப்போ இந்த 3 நேரங்கள் ஆராதிச்சாங்க, அது சாப்பாடு.
ஒருவேளை முடியாவிட்டால் நீங்கள் 2 முறையாவது காலையில் எழுந்த உடனே தினமா என்ன தினமா சாப்பாடு தினம் தானே சாப்பிட்றோம், நமக்கு சலிக்குதான்னு பாருங்கள், அழுக்குதான் பாருங்கள், அந்த நேரம் ஆனோடனே பசி எடுத்துரும். அதே போல் ஒருவேளை முடியாவிட்டால் காலையில் ஒரு நேரமும் இரவு படுக்க போவதற்கு முன்பாக ஒரு நேரமும் கண்டிப்பாக நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதை அப்புறம் மூடி வச்சுட்டு நீங்கள் படித்தது என்ன என்பதை தியானிக்கணும். இது என்ன சொல்லுது, இதில் என்ன புரியுது அப்படின்னு தியானிக்கணும். உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி கர்த்தர் அதை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். உடனே நீங்கள் போய் அவருக்கு ஃபோன் அடித்து கேட்குறது, இவருக்கு ஃபோன் அடித்து கேட்குறது, இதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன புரியுதோ அதுதான் உங்களுடைய ஆகாரம். கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் அபிஷேகம் பெற்றவங்க தானே, கர்த்தர் உங்களை நடத்துகிறார் தானே. நீங்கள் பைபிளை படிங்க. படித்த உடனே நீங்கள் அப்படியே தியானிக்க ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இதனுடைய அர்த்தம் இதுதான். அப்போ உங்களுடைய வளர்ச்சி அந்த நேரத்துக்கு எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழந்தையாக இருந்தால் அந்த வசனத்தை பால் போல உங்களுக்கு மாற்றி தருவார். நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்குள் இப்படி நீங்கள் செய்யும்போதே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க. பாலை குடித்தா கூட ஒழுங்காக குடிக்கணும். அப்போ நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்த உடனே கர்த்தர் அடுத்து உங்களுக்கு அடுத்த கட்ட ஆகாரமாக அந்த வசனத்தை மாற்றி கொடுப்பார். அதில் நீங்கள் வளரும்போது உங்களை அறியாமலே நீங்கள் பலவான்களாகி விடுகிறீர்கள் அல்லது வாலிபர்களாகி விடுகிறீர்கள். கர்த்தர் இப்போ என்ன செய்கிறாரு, இதே வசனம்தான் நீங்கள் படிக்கிறீங்க, அதை உங்களுக்கு பலமான ஆகாரமாய் மாற்றி தருகிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற பாலாக இருந்தாலும் பலமான ஆகாரமாக இருந்தாலும் அது கர்த்தருடைய வசனம்தான். இது வேற பைபிள், அது வேற பைபிள் இல்லை, ஒரே வசனம்தான். ஒருவனுக்கு அது பாலாய் காட்சி அளிக்கிறது, ஒருவனுக்கு அது பலமான ஆகாரமாய் காட்சி அளிக்கிறது. அவனுடைய வளர்ச்சிக்கு தக்கபடி அது மாறுகிறது, அதை மாற்றிக்கொள்ள முடிகிறது. அப்போ என்ன செய்கிறோம், ஒரு ஆகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துகிறோமோ, ஒரு உணவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குதோ அந்த மாதிரி தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் நீங்கள் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்குள்ளே போயிடுவீங்க. பாலில் தான் ஆரம்பித்தோம், அந்த பால் தான் உங்களை அடுத்த கட்ட உணவுக்கு கொண்டு போக உங்களை வளர்த்தது. அந்த பால் உங்களை என்ன செஞ்சது, முதல்ல நாம் பால் தான் குடித்தோம் சின்ன குழந்தையாக இருக்க போது ஃபீடிங் பாட்டில் வச்சு. அந்த பால் குடித்து ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வந்த உடனே இப்போ அந்த பால் என்னை அடுத்த கட்ட உணவுக்குள்ளே நடத்திவிட்டது. இப்போ நான் பாலை தேடவில்லை, அடுத்த கட்ட உணவை தேடுகிறேன், கொஞ்சம் திடமான உணவை. அந்த திடமான உணவு என்னை பலமான உணவுக்கு நேராக வளர்க்கிறது. அப்படித்தானே? நீங்கள் திடமான உணவு அப்போ தான் முதல்ல என்ன சொல்கிறாங்க, இந்த செரலாக் மாதிரி இந்த மாதிரி காரியங்கள், ஒரு சின்ன கஞ்சி மாதிரி வச்சு கொடுங்க கோதுமையில். அதை நீங்கள் 2வது கட்ட உணவை சாப்பிடும்போது அந்த 2வது கட்ட உணவு உங்களை 3வது கட்ட உணவுக்குள்ளே நகர்த்துகிறது. ஆனால் நீங்கள் நகர்த்தப்பட்ட பிறகும் எனக்கு அந்த பால் தான் வேண்டும் என்று உட்கார்ந்துருக்காங்க பாருங்கள், அதைத்தான் தப்புன்னு வேதம் சொல்லுது. இது எல்லாமே வேத வசனம்தான். வேத வசனம் அந்தந்த பருவத்திற்கு ஏற்றபடி நமக்கு காட்சி அளிக்கிறது. துவக்கத்தில் இருக்கிறவனுக்கு பாலாகவும், வாலிபனுக்கு பலமானதாகவும், வயோதிபர்களுக்கு எளிமையானதாகவும், வியாதிப்பட்டவனுக்கு ஔஷதமாகவும் அது தன்னை வெளிப்படுத்துகிறது. அப்போ இந்த வசனத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். அந்த வசனத்தை இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த பருவத்துக்குள்ளே போகிறோம், எந்த காலத்தில் இருக்கிறோம், அப்போ இந்த ஆகாரத்தை எப்படி பயன்படுத்தணும், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய வேத வசனத்தை ஜீவ அப்பம் என்றார். இயேசு சொன்னார், நான் தான் அந்த அப்பம். அப்போ கர்த்தருடைய வசனம்தான் இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லப்பட்டு பாருங்க. அந்த வார்த்தை கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்து நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். இயேசு ஒரு முறை சொன்னார், என்னுடைய சரீரத்தை பிட்டு நான் உங்களுக்கு தர்றேன், இதை நீங்கள் வாங்கி புசிக்கணும் என்றார். அப்போ அவர்கள் கேட்டாங்க, எப்படி ஒரு மாம்சத்தை புசிக்க சொல்கிறாரே, அது எப்படிங்க சரீரத்தை புசிப்பது? உங்கள் சரீரம் மாதிரி என்னுடைய சரீரம் மாதிரி அல்ல, அவருடைய சரீரம் என்பது கர்த்தருடைய வார்த்தை, அது புசிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இதை நம்ம முதல்ல விளங்கிட்டு ஆகாரத்தை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அதுபோல கர்த்தருடைய வசனத்தை உபயோகப்படுத்தணும். கர்த்தருடைய வசனத்தின் அடுத்த பரிமாணம் என்பது ஆகாரம் மாத்திரமல்ல, அடுத்த பரிமாணம் விதை.
அதே வசனம்தான். இந்த வசனம் விதை என்று காட்டப்படுகிறது. கர்த்தருடைய வசனத்தை விதையாய் நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த விதையை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்களோ அந்த மெத்தடில் அதை அணுகணும். சாப்பாடை எப்படி அணுகணுமோ அது வேற, விதையை எப்படி நம்ம பயன்படுத்தணுமோ அது வேற. வேதம் சொல்லுது பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வாக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தா அதில் சொல்கிறாரு, அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். பைபிள் எடுத்துட்டீங்களா? அதில் பாருங்க, அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்போ சாப்பாடும் நம்மளும் அப்படின்னு பார்க்கும்போது அதை வேற மாதிரி, அதை தினம் பயன்படுத்தணும். அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வரும்போது அடுத்தடுத்த கட்ட உணவை நம்ம தேர்வு செய்யணும். ஒரே மாதிரி இந்த பால்லே நின்றக்கூடாது. இது நம்ம பார்த்துட்டோம். இப்போது இதே வசனத்தை விதை என்று காட்டுகிறார்கள். இந்த விதையை நம்ம எப்படி பயன்படுத்தணும், விதையை குறித்து நம்முடைய அணுகுமுறை என்ன? அவர் அதை சொல்கிறாரு, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த விதை என்றால் முதல்ல விதைக்கப்பட வேண்டும். நிலம் என்பது மனுஷனுடைய இருதயம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதில். அப்போ உங்களுடைய இருதயத்தில் இந்த வசனம் விதைக்கப்படணும். கர்த்தருடைய வசனத்தை ஆகாரமாய் பார்க்கும் பொழுது உங்களுடைய நடைமுறை வேற. இதை விதையாக நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானித்ததை உங்களுடைய மனதிலே ஆழமாய் விதைத்து கொண்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து கொண்டு பொறுமையுடனே அதில் பலன் கொடுக்கிறவர்களாய் மாறணும். இப்போது கர்த்தருடைய வசனம் முதல்ல ஆகாரம், இப்போ 2வது விதை. இந்த வசனத்தை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போகணும். அதை விதைச்சிட்டிங்கன்னா, இங்கே பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் பாருங்கள், விதைச்சிட்டு சும்மா நம்ம அப்படி போயிடுறதில்ல. அந்த விதைக்கிறதுக்கு முன்னால் அந்த இடத்த முதல்ல பண்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு அந்த விதையை கொண்டு வந்து அதில் போடுகிறோம். அந்த விதையை போட்டுட்டு அதுக்கு முறையாக தண்ணீர் பாய்ச்சுகிறோம். அது வளரும்போது அதனுடைய முழு வளர்ச்சி என்பது கனி கொடுக்கிற வரைக்கும் வரணும். அதுதான் முழு வளர்ச்சி. முதல்ல 2 இலை வந்துருச்சு, வளர்ந்துருச்சே போதும், யாரும் விடுறதில்லை. அது எந்த அளவில் கனி கொடுக்கணுமோ, அது ஒரு நெல்லாக இருந்தால் நெல் வரணும், அது வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி இருக்கிறது. நெல் என்பது தான் அதனுடைய கனி, அதனுடைய விளைச்சல், விளைவு. அப்போ அது விளையிற வரைக்கும் அது வளர்க்கப்பட வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வசனத்தை படித்தோம், அந்த வசனத்தை விதைச்சோம், அந்த வசனம் அப்படியே ஒரு 2 இலை விட்டு மேலே வந்து விட்டது, சரி போதும், நம்ம அடுத்த வேலைக்கு போயிடுவோம். இல்லை, நீங்கள் அதை எவ்வளவு தூரம் காத்து பலன் கொடுக்கிற வரைக்கும் காக்கணுமா? அதுதான் போட்டிருக்கே, அவர்கள் பலன் கொடுக்கிறார்கள். ஒரு வித்தினுடைய காரியம் பலன் கொடுக்கிற வரைக்கும் நீங்கள் அது மேலே கேர் எடுக்கணும், அக்கறை எடுக்கணும். அதுக்கு தொடர்ந்து நீர் பாய்ச்சணும், அதை கண்காணிக்கணும். அந்த வார்த்தை சேதமுறாதபடிக்கு எவ்வளவோ காரியங்கள் வரும், அவிசுவாசமான எண்ணங்கள், எதிர்மறை சூழ்நிலைகள், இந்த வசனத்தை அசைச்சு பார்க்குற மாதிரி அவைகளெல்லாம் வரும்போது அதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அது வளர்ந்து கனி கொடுத்து பலமாகிற வரைக்கும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. அப்போ வசனம் என்பது வெறுமனை வாசிப்பதற்கு மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயத்தில் விதைப்பதற்குமானது. இருதயத்தில் விதைக்கணும், அதைத்தான் நான் சொன்னேன். அதை ஆழமாக தியானம் பண்ணி வசனத்துக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவை நீங்கள் ஆழமாய் புதுப்பித்து கொள்ளணும். அதற்கு தண்ணீர் பாய்ச்சணும், அதுதான் ஜெபம். ஆவிலே நிரம்புவது, ஆவியானவருக்குள்ளே நம்ம இடம் கொடுப்பது, இதெல்லாம் தண்ணி பாய்ச்சுவது. அப்புறம் அது வளரும்போது கனிகளை கொடுக்கத்தக்கதாக அந்த நீங்கள் கற்றுக்கொண்ட வசனத்தின்படி நீங்கள் செயல்படணும், உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே. அப்போ என்ன செய்யணும், என்ன வசனத்தை வாசித்தோம், ஒரு பொய் சொல்லாதிருப்பாயாக வாசிட்டோமா, அதை நம்ம அபியாசப்படுத்தணும். அதுதான் அந்த வசனத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்வது. அப்போ அந்த வசனம் வேறு, வார்த்தை வேறு, வாழ்க்கை வேறு என்று நம்ம இருக்கக்கூடாது. கிறிஸ்து நம்மை ஏற்படுத்தினதின் நோக்கமே நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான். நம்மில் கனிகள் நிலைத்திருக்கணும். கனி சும்மா கொடுக்கறது பத்தாது, கனிகள் நிலைத்திருக்கணும். வேதம் அதை சொல்லுகிறது. யோவான் புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 16 விதைகளை குறித்த காரியத்தை சொல்கிறாங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு சொல்லுகிறார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன்,
நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ கர்த்தர் நம்ம எதற்கு ஏற்படுத்தினார் அப்படின்னா, நம்ம கனி கொடுக்கணும், நம்முடைய கனிகள் நிலைத்திருக்க வேண்டும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ நான் கனி கொடுக்கணும்னு சொன்னால் அதனுடைய அஸ்திபாரம் விதை தானே. அந்த விதைக்கு நான் எங்கே போகிறது? அந்த விதை தான் வேத வசனம் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்த காரியம் பாருங்க, கர்த்தருடைய அடுத்த பரிமாணம், கர்த்தருடைய வசனம் ஒரு பட்டயம். பட்டயத்தை நம்ம எல்லா நேரம் பயன்படுத்த மாட்டோம், உணவை எல்லா நேரம் பயன்படுத்துவோம். நெல்ல விதையை நம்ம விதைக்கிற நேரத்தில் பயன்படுத்துவோம். அதற்கு பிறகு அதில் வளர்க்கிறதை குறித்தான் கவலைப்படுவோம். அதை வளர்க்கணும், நமக்கு கற்றுக்கொண்ட காரியத்தை அடுத்தடுத்த கட்டமாக வளர்க்கணும். அப்போ விதையை நம்ம விதைத்ததோட விதைக்கு நமக்கு இருந்த அந்த தொடர்பு முடிந்துச்சு. அந்த விதையினுடைய வளர்ச்சியை பற்றி தான் கவலைப்படுறோம். ஆனால் மூன்றாவது பாருங்கள், பட்டயம். இந்த பட்டயத்தை பயன்படுத்தணும். ஒரு ஆள் தினம் பட்டயத்தை பயன்படுத்துவானா? இல்லை. பட்டயத்தை பயன்படுத்துவதற்கும் ஒரு நேரம் இருக்குது. எப்போ பயன்படுத்தணும்? கர்த்தருடைய வசனம் ஆகாரமாகவும் வெளிப்படுகிறது, விதையாகவும் வெளிப்படுகிறது, பட்டயமாகவும் வெளிப்படுகிறது. இந்த பட்டயமாக அது வெளிப்படும் போது அந்த பட்டயமாகிய வசனத்தை யுத்த காலங்களிலே பயன்படுத்துகிறோம். சத்துரு நம்மை மேற்கொள்ள வரும்போது, சத்துரு நம்ம விசுவாசத்தை அசைத்து பார்க்க நேரிடும் பொழுது அந்த பட்டயத்தை நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம். கர்த்தருடைய வசனம் பட்டயம். அந்த யுத்த காலங்கள் இல்லாத நேரத்தில் நம்மை பலப்படுத்தும் ஆகாரம். நம்மை நல்ல கனி கொடுத்து கர்த்தரை நிலைபரமாக மாற்றுவதற்கு அது விதைக்கப்பட வேண்டிய ஒரு விதை. நம்மை பாதுகாப்பதற்கும் நம்முடைய கனிகள் கெட்டு போகாதபடிக்கு, சத்துரு வாய் வச்சிடாதபடிக்கும் நம்மை பாதுகாப்பதற்கு பட்டயம், அதுவும் வசனம்தான். அப்போ பாருங்க, எந்தெந்த நேரத்தில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த விதங்களிலே அது மாறுகிறது. இந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் எந்த காரியத்திற்கும் வேத வசனத்தை நாடலாம். இதுக்கு ஒரு தீர்வு, அதுக்கு ஒரு தீர்வு, அதுக்கு ஒரு தீர்வு இல்லை. பசிக்கும் அதே தான், கனி கொடுக்கவும் அதே தான், சண்டை போடவும் அதே தான். பாருங்க. ஆனால் பயன்படுத்துகிற விதம், பயன்படுத்துகிற நேரம், பயன்படுத்துகிற மனிதர்கள், பயன்படுத்துவனுடைய விசுவாசம், அதான் முக்கியம் அதில். அப்போ வேதம் சொல்லுது பாருங்க, எபேசியர் 6வது அதிகாரம் 17 சொல்கிறாங்க, இரட்சணியம் எனும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தலைச்சீரா என்பது உங்களுடைய தலையை பாதுகாக்கிற ஹெல்மெட்டு. ஆனால் யுத்தம் செய்கிற ஆயுதம் என்பது பட்டயம். அந்த பட்டயத்தை கர்த்தருடைய வசனம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம்தான் அந்த பட்டயம். அப்போ 3 ஒன்று தானே. ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தணும் என்பதைத்தான் அந்த வசனத்தோடு பழகும்போது தான் உங்களுக்கு தெரியும். பசித்த நேரத்தில் உணவும் அந்த வசனம்தான், விதைத்த நேரத்தில் விதையும் அந்த வசனம்தான், யுத்த நேரத்தில் நம்முடைய கையில் இருக்கிற ஆயுதமும் அந்த வசனம்தான். அப்போ இதை கொண்டு அங்கேயும் அதை கொண்டு இங்கேயும் அப்படி பயன்படுத்தக்கூடாது. அப்போ முறையான பயன்பாடு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வேத வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வது நமக்கு சுலபமாக இருக்கும். பட்டயம் நம்மை பாதுகாக்கும். நமக்கு எதிராக போராடும் சாத்தானை மேற்கொள்வதற்கு அது நமக்கு உதவி செய்யும். பொல்லாத ஆவிகளை எதிர்க்க கர்த்தர் கொடுத்த ஆயுதம் பட்டயம், அது வேத வசனம். என்னென்ன விதங்கள் எல்லாம் நமக்கு விரோதமாக சாத்தான் எதிர்த்து வந்து யுத்தம் செய்ய வந்தாலும் இந்த வசனம் என்கிற பட்டயம் அந்த நேரத்தில் அது பட்டயமாக பயன்படுத்த முடியும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் நம்மிடத்தில் வருகிறான். சாத்தான் நம்மிடத்தில் வந்து எட்டி பார்த்தானாலே ஏதோ ஒன்றை கைப்பற்றுவதற்கு வருகிறான். ஆனால் உங்களுக்கு மெயினாக ஒரு காரியம் வேதம் சொல்லுது, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் வரான். அந்த திருடன் நம்மிடத்திலே, அவனுக்கு பேரே திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் எதை திருட வருகிறான் அப்படின்னு பார்த்தா, நம்மை செயல்பட முடியாமல் போக பண்ணுவதற்கு அவன் நம்மிடத்தில் இருக்கிற நன்மைகளை திருடுகிறான், அது வேற. ஆனால் பிரதானமாக அவன் திருட விரும்புவது உங்கள் இருதயத்தில் இருக்கிற வசனம்.
அந்த பட்டயத்தை எடுத்துட்டா, அந்த வசனத்தை திருடிட்டா நீங்கள் செயலற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள். அந்த திருடன் கொல்லம் அழிக்கும் வருகிறான்னு சொல்கிறாங்க பாருங்க. திருடன் ஏன் உங்கள்கிட்ட வர்றான்னு தெரியுமா? உங்களிடத்தில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய பாதுகாப்பு, ஆவிக்குரிய பலம், ஆவிக்குரிய ஆயுதம், பட்டயத்தை முதல்ல எடுத்து ஒழிச்சு வச்சிடணும். பட்டயம் இருந்தால் தானே சண்டை போடுவான். அதை திருடுவது தான் அதனுடைய முதல் நோக்கம். கர்த்தர் விதைகளை குறித்து சொன்ன உவமையிலே அவர் சொன்னார், சாத்தான் வந்து, வானத்து பறவைகள் வந்து அந்த விதைகளை பட்சித்து போட்டது. அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னார் தெரியுமா? வானத்து பறவைகள் என்பது சாத்தானை, சத்துருவை குறிக்குது. அது வந்து முதல்ல அந்த வசனத்தை எடுத்து போடுகிறது. வசனமாகிய பட்டயத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்துட்டா, வசனத்தை நம்மிடத்திலிருந்து அழித்து விட்டால், வசனத்தில் மேல் இருக்கிற விசுவாசத்தை குலைத்து விட்டால், நீங்கள் ஆகாரம் இல்லாமலும் மடிந்து விடலாம், நல்ல கனி கொடுக்காமலும் வெட்டப்பட்டு போகலாம், யுத்தத்திலே தோற்று போகலாம். அவன் எடுப்பது எதை பாருங்க? ஆகாரத்தை எடுத்துருவான், விதைக்க வேண்டிய விதை தந்து கனி கொடுக்க வேண்டிய மரத்தை விதையை எடுத்துருவான், நம்மை பாதுகாத்து கொள்ளுகிற பட்டயத்தை எடுத்துட்டு போயிடுவான். அப்போ சாத்தான் வரும்போது முதல்ல எதை பார்க்குறான்? ஆயுதத்தை முதல்ல எடுத்துருவோம். இந்த ஆயுதத்தை எடுத்துட்டா சுலபமாய் அவனை அடிமையாக்கி விடலாம். ஆயுதம் இருந்தால் தானே கொஞ்ச நேரமாக சண்டை போடுவான், அல்லது ஒருவேளை ஜெயித்தாலும் ஜெயித்து விடுவான். ஆயுதத்தை முதல்ல பதுக்கிட்டா அப்புறம் தைரியமாக உள்ளே போனால் அவன் வெறும் சத்தம் தானே போட முடியும், சண்டை போட முடியாதுல்ல. காப்பாற்றுங்கன்னு கத்துவான். அதுக்குள்ளே கழுத்தில் கத்தி வச்சிடலாமே என்பது சாத்தானுடைய நோக்கமாக இருக்கிறனால, வானத்து பறவைகளைப் போல அந்த விதைக்கப்பட்ட அல்லது அது விளையாத விதைகளை, அந்த வசனத்தை அவன் கொத்தி எடுத்து கொண்டு போனான். பட்டயத்தை எடுக்கிறதா முதல்ல அவனுடைய வேலை. ஆயுதத்தை அழித்து விட்டால், யுத்த காலங்கள்லையுமே பாருங்களேன், எதிரி நாட்டு இராணுவத்தின் ஆயுத கிடங்கு எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுதான் ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுவாங்க. உளவாளிகள் எல்லாம் அனுப்பி பார்ப்பாங்க. அந்த ஆயுத சாலை இருக்கிற இடத்த தான் முதல்ல அட்டாக் பண்ணுவான். முதல்ல அட்டாக் அங்கே தான். அங்கே பண்ணிட்டாங்கன்னா அவனுடைய ஆயுதங்களை முடித்து விட்டால் இவன் பலவீனமாயிருவான். அப்போ சாத்தான் என்ன செய்கிறான்? நாம் சண்டையிட வேண்டிய யுத்த காலத்துக்கென்று வைத்திருக்கிற வசனத்தை கைப்பற்றுவதுதான் அவனுடைய நோக்கம். எப்படி கைப்பற்ற முடியும் அப்படின்னு கேட்டால், அந்த வசனத்தை குறித்த அவநம்பிக்கையை உங்கள் மனசில் பரவ வைப்பான். அவநம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக, வசனம்தான் எல்லாவற்றுக்கும் தீர்வு என்று நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கல்ல, அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க முயற்சி பண்ணுவான். அதுக்கு யாரை பயன்படுத்துவான்னா, கள்ள ஊழியக்காரர்கள், சுயநலமுள்ள ஊழியக்காரர்கள், கள்ள உபதேசம் பண்ணுகிறவர்கள், மாற்று கருத்துக்களை போதிக்கிறவர்கள், வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசத்தை மாற்றி தங்கள் மேல் நம்முடைய விசுவாசத்தை கொண்டு வருகிறவர்கள், இவங்களாம் அந்த பலமான ஆகாரத்தை நமக்கு தராதவர்கள். அவங்க என்ன செய்வாங்க? நூதனமான உபதேசங்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்படி கிடையாது. கிறிஸ்து என்பவர் பிதா ஒருவர்தான் கடவுள். அப்போ இயேசு என்பவர் ஒரு தேவதூதன். அவர் நமக்காக இரத்தமெல்லாம் சிந்தவில்லை. அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு தேவதூதன், ஒரு ஏசையா, எரேமியா மாது. இப்படி சொல்ல 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 அவருடைய இரத்தமெல்லாம் உங்களை மீட்கவில்லை. அப்படிலாம் சொல்ல சொல்ல இந்த பொல்லாத உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் போக போக அது நல்ல வேத வசனங்களை நம்முடைய மனதிலிருந்து தடுமாற வைத்து விடுகிறது. அப்புறம் சுலபமாக அந்த வசனத்தை சத்துரு கைப்பற்றி எடுத்து கொண்டு போகிறான். அதற்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் உங்கள் விசுவாசத்தை குலைக்கிற மாதிரியான வார்த்தைகளை உங்கள் மனதிலே விதைப்பது. அதற்கு கள்ள சபைகள், கள்ள ஊழியர்களை பயன்படுத்துகிறான். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் கேட்கிற உபதேசங்களை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் போகிற சபை, நீங்கள் கேட்கிற செய்திகள் கர்த்தர் மேல் உங்களுக்கு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் பக்தியையும் ஏற்படுத்துகிறதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அது இல்லாமல் சும்மா மாய்மாலமான வார்த்தைகள், வசனங்கள் இதெல்லாம் சும்மா கேள்விப்பட்டுட்டு ஒரு குளிர்காயிற மாதிரி காஞ்சிட்டு நம்மை அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற வார்த்தை அதனுடைய பலத்தை இழந்துவிடும். அந்த வார்த்தையை குறித்த விசுவாசம் இருக்குது பாருங்கள், அது உங்களிடத்துல பலவீனப்பட்டு போயிடும். அப்புறம் அந்த பட்டயம் ஒரு துருப்பிடித்த பட்டயம் மாதிரி ஆயிரும். வசனம் உங்களுக்கு தெரியும், ஆனால் பயன்படுத்த தெரியாது. அப்போ சாத்தான் வந்து அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்திலேருந்து எடுத்து போட்டுரும். அப்போ பட்டயத்தை வச்சிருக்கிறவன், அந்த காலத்தில் ஆயுதங்களை வச்சிருக்கிறவங்க தினம் அதை கூர்மையாக்கி கொண்டே இருப்பாங்க. சண்டை வருதோ வரலையோ,
இராணுவத்தில் என்ன இது வருஷம் முழுசும் சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், தங்கள் ஆயுதத்தை எந்த நேரம் ஆயத்தமாக வச்சுருப்பாங்க. அந்த பட்டயத்தை கூர்மையாக்கி கொண்டே இருப்பார்கள். கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்போ அந்த கருக்கு மாறாதபடிக்கு அதன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை வளர்த்து கொண்டே இருப்பது தான் அதை ஷார்பன் பண்ணுவது. அந்த வசனத்தை, அந்த வசனத்தை குறித்து உங்களுக்கு மாற்று கருத்தோ, அந்த வசனத்தை குறித்த பலவீனமான விசுவாசம் வந்துருச்சுன்னா அதோடைய கூர் மழுங்கி விட்டது என்று அர்த்தம். அப்போ தினம் இந்த வசனத்தை நம்ம புடமிட்டு 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 வாசித்து வாசித்து ஒரு பட்டயத்தை எப்படி கூர்மையாக்குவானோ அதை போல கூர்மையாக்கணும். வசனத்தின் பரிமாணங்களும் வசனத்தோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையும் தெளிவாய் புரிந்து கொண்டு அந்த வசனத்தை அதனுடைய பரிமாணத்துக்கு ஏற்றபடி பயன்படுத்த தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களை யாரும் அசைத்து கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய வருகை புரிந்து நிலைச்சு நிற்பீங்க. நான் கொடுக்கிற இந்த வார்த்தை உங்களை சும்மா உற்சாகப்படுத்துவதல்ல, இது உண்மை. ஒரு பொய்யான வாக்குத்தத்தத்தை கொடுத்து நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மகிழும், அப்படி இல்லை. நீங்கள் இதை செய்தால் கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை பலமுள்ளவர்களாகவும் கனி நிறைந்தவர்களாகவும் கர்த்தருக்குள்ளே வளர்ந்த வளர்ச்சியுடையவர்களாகவும் பலமான ஆகாரத்தை புசிக்கிறவர்களாகவும் உங்களை மாற்றி பயன்படுத்துவார். நம்முடைய தலைகளை தாழ்த்தி கேட்ட வார்த்தைகளுக்காக ஒரு சின்ன ஜெபம் செய்து நிறைவுக்கு வரலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்திலே காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கண்கள் நோக்கி பார்ப்பதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் அவர் நடுவிலே இறங்கி வருவதாக. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்த வேத வசனத்தினுடைய மகத்துவங்களை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள உதவி செய்தருளும். அதுவே ஆகாரமாகவும், அதுவே பாலை போன்ற மென்மையான ஆகாரமாகவும் பலமுள்ள ஆகாரமாகவும் தன்னை வெளிப்படுத்துகிறது. விதைக்கப்பட வேண்டிய விதையாக அதே வசனம் எங்களுக்கு காட்டப்படுகிறது. எதிர்ப்பதற்கான ஆயுதமாகவும் அந்த வசனம் எங்களுக்கு ஆண்டவரை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் முறையாக பயன்படுத்தத்தக்கதான ஞானமும் பலமும் ஞானோந்திரியமும் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இறங்கி வரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நீர் எங்கள் கைகளில் கொடுத்ததும் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறதுமான வேத வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே முழுவதுமாய் பயன்பட எங்கள் கண்களை பிரகாசமாய் திறந்தருளும் ஆண்டவரே. அந்த வசனத்தோடு நாங்கள் இணைந்து பயணப்பட்டு எங்களுக்கு வசனம் காட்டுகிற பெரிய காரியங்களை விளங்கிக் கொள்ள எங்கள் கண்களை பிரகாசமாய் திறந்தருளும். வசனத்தோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பொருத்தி கொள்ளவும், அந்த வசனத்தோடு இணைந்து ஓடவும், வசனத்துடைய வார்த்தைகளை நாங்கள் செவிகளிலே கேட்கவும், அதனுடைய வழிநடத்துதல்களை நாங்கள் பார்க்கவும் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்தருளும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நடுவிலே நீர் இறங்கி வந்து ஆண்டவரே, இந்த குடும்பங்களை உம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி அருளும். இனி வரப்போகிற வாரத்தையும் உம்முடைய கைகளிலே தருகிறேன். உம்முடைய பிள்ளைகள் இந்த வாரத்திலே கர்த்தருக்கென்று இன்னும் அதிக கனிகளை கொடுக்கவும், ஒரு படி முன்னேறி செல்லவும் அவர்களுக்கு நல்ல நேரங்களையும் சமயங்களையும் ஏற்படுத்தாரும். ஜெபிப்பதற்கு நேரங்களை தாரும். வேத வசனங்களை வாசிப்பதற்கு நல்ல சூழ்நிலைகளை தாரும். நல்ல காரியங்களை தியானிப்பதற்கு நீர் அவர்களை வழிநடத்தி அருளும். இந்த வாரத்தில் அவருடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தருடைய ஆண்டவரே பலத்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எந்த தீமையும் அவருடைய வழியிலே அவர்களை அணுகாதபடி கர்த்தர் தம்முடைய செட்டையிலே வைத்து மூடிக்கொண்டருளும். வீட்டில் இருக்கிற வாலிபர்களையும் குழந்தைகளையும் வயோதிபர்களையும் குடும்பத்தை நடத்தி செல்கிறவர்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களில் யாதொருவருக்குள்ளும் எந்த ஆண்டவரே பிரச்சனைகளோ பேதங்களோ வந்துவிடாதபடி தேவன் அவர்களை பலப்படுத்தி வேறொன்று செய்யும்படிக்கு கர்த்தருடைய இரக்கங்களை முன்னிட்டு மன்றாடுகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கும் தம்முடைய கரத்தில் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படிக்கும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தேவன் அவர்களை வழிநடத்தும், அவர்களை ஆண்டு கொள்ளும், காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நமக்கு இனிமையாய் மாற்றி கொடுத்தார். நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். வேத வசனத்தை மாத்திரம் விட்டு விலகிறாதீங்க. வசனம்தான் நம்முடைய பலம், வசனம்தான் நம்முடைய நம்பிக்கை, வசனம் நம்முடைய ஜீவன், ஜீவனுக்கு ஆதாரம். கர்த்தர் அவ்விதமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற வாரத்தில் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். vincentselokmar.org என்ற இணையதளத்தில் வாராந்திர தீர்க்க தரிசனங்களை பெற இந்த எளிய வழிமுறையை பின்பற்றவும்.
முதலில் கூகுள் இணையதளத்தில் vincentselupkumar.org என்று சர்ச் செய்யுங்கள். பிறகு முடிவுகளிலிருந்து அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டை கிளிக் செய்யுங்கள். ஹோம் பேஜ் ஓபன் ஆனதும் மெனு ஆப்ஷனை கிளிக் செய்து ப்ராபசிஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யுங்கள். உங்கள் இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பதிவு செய்தவுடன் உங்கள் இமெயில் ஐடியில் ரிசீவ் ஆன OTP எண்ணை பதிவு செய்யுங்கள். லாகின் ஆன பிறகு மாதம் வாரியாகவும் வாரம் வாரியாகவும் தீர்க்க தரிசனங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்க வேண்டுமோ அந்த மாதம் அல்லது வாரத்தை தேர்வு செய்தவுடன் அந்த மாதம் வாரத்திற்கான தீர்க்க தரிசனத்தை நீங்கள் திரையில் பார்க்க முடியும். தீர்க்க தரிசன இமேஜை கிளிக் செய்தால் முழு தீர்க்க தரிசனத்தையும் உங்களால் பார்க்க இயலும். நீங்கள் அதை சேவ் பண்ண விரும்பினால் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். தீர்க்க தரிசனத்திற்காக ஜெபியுங்கள். மற்ற ஜெப வீரர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சகோதரர் வின்சென்ட் செலுப்குமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்குமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.